வணக்கம் அன்பு நண்பர்களே. ஓம் அஸ்ட்ரோ தமிழ் நண்பர்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம். தினமும் இன்றைய ராசிக்கான பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு எங்களது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நவக்கிரகங்களின் நல்லாசிகள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். இன்று 4/1/2024 சோபக்கிருது ஆண்டு மார்கழி மாதம் 19ஆம் நாள் வியாழக்கிழமை. நல்ல நேரம் காலை 10:30 மணி முதல் 11:30 மணி வரை. கௌரி நல்ல நேரம் காலை 12:30 மணி முதல் 1:30 மணி வரை. மாலை 6:30 மணி முதல் 7:30 மணி வரை. ராகு காலம் 1:30 மணி முதல் 3 மணி வரை. குளிகை 9 மணி முதல் 10:30 மணி வரை. யமகண்டம் 6 மணி முதல் 7:30 மணி வரை. சூலம் தெற்கு. பரிகாரம் தைலம். தனுசு லக்கணம் இருப்பு இன்று 2 நாழிகை 5 வினாடி. சூரிய உதயம் இன்று 6:31க்கு. திதி இன்று இரவு 7:47 வரை அஷ்டமி, பின்பு நவமி. நட்சத்திரம் இன்று மாலை 3:57 வரை அஸ்தம், பின்பு சித்திரை. நாமயோகம் இன்று அதிகாலை 4:33 வரை சோபனம், பின்பு அதிகண்டம். கரணம் இன்று காலை 6:56 வரை பாலவம், பின்பு இரவு 7:47 வரை கௌளவம், பின்பு தைத்துளம். அமிர்தாதி யோகம் இன்று காலை 6:30 வரை மரண யோகம், பின்பு சித்த யோகம். சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா சதயம், பூரட்டாதி நட்சத்திரம்ங்க. அப்போ இந்த 2 நட்சத்திரக்காரர்கள் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு புதிய முயற்சிகள்லையுமே நீங்கள் ஈடுபட வேண்டாமுங்க. நீண்ட பயணங்கள் ஏதாவது திட்டமிட்டு இருந்தீங்கன்னா அதெல்லாம் தவிர்த்துருங்க. புதிய பொருட்கள், ஆடை ஆபரணங்கள், இதெல்லாம் விலை உயர்ந்த பொருட்கள், இதெல்லாம் வாங்குவதை முற்றிலும் தவிர்க்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. இப்போ சந்திராஷ்டம தினங்களில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மன உளைச்சல், மனக்குழப்பம் இதெல்லாம் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் அதிகம் உள்ளதுங்க. வேலையில் பார்த்தீங்கன்னா ஒரு விதமான மந்தத்தன்மை ஏற்படும். நீங்கள் செய்கின்ற செயலில் பார்த்தீங்கன்னா பொறுமையின்மை அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ அடுத்தவர்கள் மீது ஆத்திரம், எரிச்சல், கோபம் இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் தான் இன்று அதிகமாக காணப்படும். எச்சரிக்கையாக இருங்க. சந்திராஷ்டம நாளில் எந்த ஒரு முக்கிய செயலையும் செய்ய வேண்டாம். அசைவ உணவுகளை முற்றிலும் தவிர்த்து ஆன்மீக காரியங்களில் ஈடுபடுவது உங்களுக்கு அதிக நன்மையை ஏற்படுத்துங்க. இன்றைய நாளுக்கான பண்டிகை அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதுரை ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வரர் சகல ஜீவ கோடிகளுக்கு படியளந்து அருளிய லீலை. திருப்பதி ஸ்ரீ ஏழுமலையப்பன் புஷ்பாங்கி சேவை. பெருஞ்சேரி ஸ்ரீ வாகீஸ்வரர் வாகனத்தில் புறப்பாடு. இன்று வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பைரவரை வழிபட உங்களுடைய கர்ம வினைகள் முற்றிலும் குறையக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக இருக்க போகுதுங்க. விரதாதி விசேஷங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்று தேய்பிறை அஷ்டமி இருக்குங்க. அப்போ இந்த தேய்பிறை அஷ்டமியில் பார்த்தீங்கன்னா நம்முடைய அச்சத்தை நீக்கி துன்பங்கள்ல இருந்து நம்மை காத்தரளக்கூடிய தெய்வம் தாங்க இந்த பைரவர். அப்போ கொடிய அபாயங்கள், பகை ஆகியவை எல்லாம் இருந்துச்சுன்னா கூட நம்மை அணுகாமல் இருக்க இந்த பைரவருடைய வழிபாடு வந்து மிக சிறப்பானதுங்க. அவரை வழிபட பார்த்தீங்கன்னா வளர்பிறை, தேய்பிறை அஷ்டமி, இந்த 2 தேய்பிறை சஷ்டி, பரணி நட்சத்திரம், ஞாயிற்றுக்கிழமை அன்று பார்த்திங்கன்னா வருகின்ற ராகு காலம் பார்த்திங்கன்னா மிக ஏற்ற காலமாக இருக்குங்க. இந்த அஷ்டமி திதி அன்று பார்த்திங்கன்னா நல்ல காரியங்கள் செய்வதை தவிர்த்துட்டு அவசியம் என்னன்னு பார்த்திங்கன்னா வழிபாட்டிற்குரிய திதியாக இது குறிப்பிடப்படுதுங்க. அப்போது அஷ்டமி வழிபாடு ரொம்ப சக்தி வாய்ந்ததாக இருக்குங்க. பைரவரை மனதார நினைத்து நீங்கள் வழிபட்டினாலே போதும், நம்முடைய துன்பங்கள் எல்லாமே தவிடுபொடி ஆகிவிடும் என்பது எல்லாருடைய ஐதீகமாகவும் இருக்குது. அப்போ இந்த பைரவர் வழிபாடு பார்த்திங்கன்னா வளர்பிறை அஷ்டமி, தேய்பிறை அஷ்டமி ஆகிய 2 அஷ்டமிகளுமே ஒரே மாதத்தில் வருங்க. இதில் எந்த தினத்தில் நம்ம எப்படி வழிபட வேண்டும் என்பதுக்கு பார்த்திங்கன்னா பலருக்குமே ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துது. அதனால் இங்கே வந்து நம்ம வந்து தெளிவாக பார்ப்போமுங்க. மக்களுடைய அஷ்டமி என்பதே வந்து பைரவரை வழிபடத்தானே. அது எந்த மாதிரியான தேய்பிறை அஷ்டமியாக இருந்தாலும் சரி, வளர்பிறை அஷ்டமியாக இருந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் நம்ம வந்து பைரவரை வழிபட வேண்டும் அப்படின்னு ஒரு கண்மூடித்தனமாக நம்ம வந்து பார்க்குறோம். இது முற்றிலும் தவறுங்க. அஷ்டமியில் நாம் வழிபடும் பைரவர் ஒருவராயினும் பார்த்தீங்கன்னா வளர்பிறை அஷ்டமிக்குன்னு ஒரு தனி சிறப்பு இருக்குது, தேய்பிறை அஷ்டமிக்குன்னு ஒரு தனி சிறப்பு இருக்குங்க. அப்போ நமக்கு வந்து இப்போ வந்து தேய்பிறை அஷ்டமி தான். அப்போ எப்படி வழிபட வேண்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வளர்பிறை அஷ்டமியில் வழிபடும் போது ராகு காலத்தில் தான் வழிபாடு செய்ய வேண்டும் அப்படின்ற ஒரு கட்டாயம் இல்லைங்க. அன்றைய தினம் நமக்கு ஏற்ற நேரத்தில் வழிபாட்டை எல்லாம் செய்யலாம். வளர்பிறை அஷ்டமி திதியில் வழிபாடு செய்பவர்களாக இருந்தீங்கன்னா முக்கியமாக தேய்பிறை அஷ்டமியில் வழிபடக்கூடாதுங்க. வளர்பிறை அஷ்டமி அன்று சதுர்கால பைரவரை மாலை வேளையில் வில்வம் அப்படி இல்லைன்னா மணக்கும் மலர்களால் சகஸ்ரநாம அர்ச்சனை செய்து 11 தீபங்கள் ஏற்றி வழிபாடு நடத்தினீங்கன்னா வறுமைகள் அறவே நீங்க கூடுங்க. இந்த வளர்பிறை அஷ்டமி அன்று சொர்ணகால பைரவரை வந்து நீங்கள் வணங்கினீங்கன்னா செல்வம் பொங்கி வருங்க. இந்த திதியில் பைரவரை வழிபடுவது முன்ஜென்மத்தில் உள்ள 5 பிறவிகள் நாம் செய்த கர்ம வினைகள் எல்லாமே தீருமுங்க. அப்போ நாள்தோறும் பைரவரை வணங்கினா நெடுநாள் வாரா கடன்கள் எல்லாம் கூடி தேடி
வந்து சேருமுங்க. வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் இருக்குமுங்க. அப்போ தேய்பிறை அஷ்டமி வழிபாடு பார்த்தீங்கன்னா துன்பங்கள் துயரங்கள் தீரணும் அப்படின்னா பைரவரை வழிபடுபவர்கள் தேய்பிறை அஷ்டமி அன்று ராகு நேரத்தில் இந்த வழிபாடு செய்ய வேண்டுமுங்க. அதே போல் தேய்பிறை அன்று வருவதை நாம் பைரவாஷ்டமி என்கிறோமுங்க. தேய்பிறை அஷ்டமி அன்று பார்த்தீங்கன்னா உச்சியில் பைரவருக்கு சிவப்பு வஸ்திரம் சாத்தி நெய் விளக்கு ஏற்றி சிவப்பு பூக்களால் அர்ச்சனை செய்து பைரவரை வணங்கினீங்கன்னா கிரக தோஷங்கள் கூட உங்களுக்கு நீங்குங்க. மன அழுத்தம் தரும் கடன் தொல்லை கூட நீங்க விடுங்க. தேய்பிறை அஷ்டமி திதியில் கால பைரவரை நீங்கள் மனதார நினைத்து வழிபட்டாலே போதும், தீராத நோய்களும் குணமாகுங்க. பட்ட துன்பங்கள் யாவுமே இந்த தேய்பிறை அஷ்டமியில் விலகி ஓடுங்க. இன்றைய நாளுக்கான சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆடை ஆபரணம் அணிய சிறந்த நாள், வாகன பழுதுகளை சரிபார்க்க மிக ஏற்ற நாள், குருமார்களை சந்திக்க மிக நல்ல நாள், தடைப்பட்ட பணிகளை மேற்கொள்ள மிக உகந்த நாள். இன்று வியாழக்கிழமை என்பதால் பார்த்தீங்கன்னா குருஹோரை மிக விசேஷம் வாய்ந்ததுங்க. இந்த குருஹோரை பார்த்தீங்கன்னா நவக்கிரகங்களில் சுபக்காரகன், தனக்காரகன், சந்தானக்காரகன் என்றெல்லாம் அழைக்கக்கூடியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அது இந்த குரு பகவான் தாங்க. அப்போ அனைத்து சுபகாரியங்களுக்கு மிகவும் ஏற்ற நேரம்னு பார்த்தீங்கன்னாலும் இந்த குருஹோரை தாங்க. வியாபாரம் செய்யணும் அப்படின்னு நினச்சாலும் இந்த குருஹோரையில் நீங்கள் செய்யலாம். விவசாயம் செய்கிறதுக்கு மிக நல்ல ஹோரைங்க. அதே போல் ஆடை ஆபரண பொருட்கள் வாங்கிறது, விற்கிறது, வீடு மனை வாங்கவோ அல்லது விற்கவோ இந்த மாதிரியான செயல்பாடுகள் எல்லாமே இந்த குரு ஹோரையில் நீங்கள் செய்வது மிக சிறப்புங்க. அதே போல் இந்த ஹோரையில் குரு ஹோரையில் பார்த்தீங்கன்னா சட்டத்திற்கும் நியாயத்திற்கும் புறம்பான காரியங்களை எல்லாம் தவிர்த்தீங்கன்னா மிக சிறப்பாக இருக்குங்க. இன்றைய நாள் வியாழக்கிழமைங்க. அப்போ வியாழக்கிழமை குரு பகவானுக்கு மிக சிறந்த நாளாகவும் உகந்த நாளாகவும் இருக்குது. சுக்கிரனை விட குரு பகவான் பல நன்மைகளை வழங்கக்கூடியவருங்க. அப்போ இந்த நாளில் மஞ்சள் நிறை உடை அணிவது உங்களுக்கு கோடி நன்மைகளை வழங்கக்கூடியவராக குரு பகவான் விளங்குவாருங்க. இன்றைய நாளுக்கான கிரக நிலைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேசத்தில் குரு, கன்னியில் கேது சந்திரன், விருட்சகத்தில் புதன் சுக்கிரன், தனுசில் சூரியன் செவ்வாய், கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு. இனி 12 ராசி அன்பர்களுக்கும் இன்றைய நாள் பலன்களை நாம் பார்ப்போம்ங்க. மேச ராசி மேச லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு கொடுக்க போகிறாங்க அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகள் எல்லாம் பார்த்துருவோங்க. அப்போ மேசத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரு பகவானுடைய பயணம் இருக்குது. 6ஆம் பாவத்தில் சந்திரன் கேது பகவானுடைய பயணமும், அஷ்டமத்தில் பார்த்தீங்கன்னா புதன் சுக்கிரனுடைய பயணம் இருக்குது. 9ஆம் பாவத்தில் செவ்வாய் சூரியனுடைய பயணம் இருக்குது. லாபஸ்தானத்தில் சனி பகவானுடைய பயணமும், விரயஸ்தானத்தில் உங்களுக்கு ராகு பகவானுடைய பயணமெல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று மேசராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் மிக உகந்த நாளாக உங்களுக்கு இருக்க போகுதுங்க. அப்போ எல்லா விதத்திலையுமே பலன்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாதகமான நாளாக இன்றைய நாள் அமைய போகுது. உங்களுடைய விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குது. உங்களுடைய இலக்குகளை நீங்கள் அடைவீங்க எளிதாக. அதே போல் உங்களுடைய வியாபாரம் நிமித்தமான சில வியூகங்களை எல்லாம் அமைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாகவே இருக்குங்க இன்றைய நாள். தன வரவு உங்களுக்கு ஓரளவுக்கு சிறப்பாகவே இருக்குங்க. மற்றவர்களுடைய தேவைகளை எல்லாத்தையுமே இன்றைய நாள் நிறைவேற்றி வைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும், உறவினர்கள் மத்தியில் மதிப்பு மரியாதை அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் அமைய போகுது. வழக்குகளில் சாதகமான முடிவுகள் இன்று உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளுங்க. உங்களுடைய செயல்பாடுகளில் துரிதங்கள் ஏற்படக்கூடும். திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும்னே சொல்லலாமுங்க. அந்த அளவுக்கு இன்றைய நாள் மிக சிறப்பாக இருக்குது. அதே போல் எதிலுமே நீங்கள் கொஞ்சம் பொறுமையுடன் செயல்பட வேண்டிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் அமையுதுங்க. ஒரு சில விஷயங்களில் பார்த்தீங்கன்னா முக்கிய முடிவுகள் எடுப்பதை கண்டிப்பாக ஒரு சில விஷயங்களில் நீங்கள் தவிர்த்துருதுங்க. உங்களுடைய உறவினர்களிடம் பேசும் பொழுது பொறுமையை கடைபிடிக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ உங்களுடைய வாழ்க்கை துணையுடன் இணக்கமாக நடந்து கொள்வது அவ்வளவு அவசியமாக இருக்குது. பிள்ளைகள் பிடிவாதம் பிடித்தாலும் அனுசரித்து செல்லுங்க. வாகனத்தில் செல்லும் பொழுது கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது நல்லது. இன்றைய நாள் நீங்கள் விநாயகரை வழிபடுவதன் மூலம் உங்களுக்கு நல்ல அனுகூலமான பலன்களை எல்லாமே இன்றைய நாள் ஏற்படுத்தி கொடுக்குங்க. வேலை தொழில் விஷயங்களில் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய பெரும்பான்மையான ஆற்றலை எல்லாத்தையுமே நீங்கள் பயன்படுத்தக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. உங்களுடைய பணிகளில் பார்த்தீங்கன்னா அது எல்லா விதத்திலுமே பிரதிபலிக்கும். உங்களுடைய திறமைகள் தனித்துவமாக இன்றைய நாள் காணப்படுதுங்க. தனித்திறமைகளை நிரூபிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளுன்னே சொல்லலாமுங்க. தொழில் வளர்ச்சி மிக அற்புதமாக இருக்கு. அப்போ உங்களுக்கு எல்லா விதத்திலுமே உங்கள் திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் கிடைக்குங்க. காதல், திருமணம், குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய துணையுடன் நேர்மையாக நீங்கள் நடந்து கொள்வீங்க. நகைச்சுவை உணர்வுடன் இன்றைய நாள் பல நடந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு இதெல்லாமே ஏற்படுது. அப்போ இதனால் நீங்கள் இருவரிடையே பார்த்தீங்கன்னா உங்கள் இருவருக்குமே புரிந்துணர்வு, நல்லிணக்கம், அந்யோன்யம், அன்பு, அரவணைப்பு இது எல்லாமே மிக சிறப்பாக இருக்குன்னே சொல்லலாமுங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் நிறைந்து காணப்படும். குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா சிறு சிறு தடங்கல்கள் வந்தாலும் அவங்கள கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி கல்வியில் நல்ல முன்னேற்றத்திற்கு உண்டான ஒரு வழிவகைகளை செய்து
செய்து கொடுங்க, மிக சிறப்பாக இருக்கும். நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு இன்று நிதி நிலைமை மிக மிக சிறப்பாக இருக்குங்க. உங்களுடைய சேமிப்பு ஆற்றலும் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளுன்னே சொல்லலாமுங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய மனநிலையெல்லாம் பார்த்தீங்கன்னா மிக உற்சாகமாக இருக்குங்க. இதன் காரணமாகவே உங்களுடைய ஆரோக்கியம் மிக சிறப்பாக இருக்கு. அப்போ இன்றைய நாளை நீங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டியது நல்லதுங்க. அதிர்ஷ்டமான திசை மேற்கு, அதிர்ஷ்டமான எண் 7, அதிர்ஷ்டமான நிறம் வெளிர் பச்சை. அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் உடல் நலத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்கு. பரணி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு தந்தை வழியில் நீங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு தாமதமாக முடியக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருக்குங்க. கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்று உங்களுடைய சகோதரர்களால் ஆதாயங்கள் உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாளுங்க. மேச ராசிக்கு நன்மை செய்யும் ஹோரை பலன்கள்னு பார்த்தீங்கன்னா சூரியன், செவ்வாய், குரு, சுக்கிர ஹோரைகள் இவர்களுக்கு அதிக அனுகூலத்தை கொடுக்குங்க. செவ்வாய் மற்றும் குரு ஹோரையில் நீங்கள் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் முயற்சி பண்ணினா மிக சிறப்பாக முடியுங்க. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர ஹோரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு சந்திர ஹோரையும் உங்களுக்கு அதிக நன்மைகளை தருங்க. தொழில் சார்ந்த எந்த ஒரு முடிவாக இருந்தாலும் நீங்கள் செவ்வாய் மற்றும் புதன், குரு ஹோரையில் செய்தீங்கன்னா மிக சிறப்புங்க. எந்த செயலையும் துணிச்சலாக செய்யக்கூடிய மேசராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதன் செவ்வாயாக விளங்குகிறாருங்க. அப்போ நீங்கள் முருகப்பெருமானை வணங்குவது மிக சிறப்பாக அமையுங்க. செவ்வாய்க்கிழமை தோறும் முருகப்பெருமானை வணங்குவதால் பார்த்தீங்கன்னா நீங்கள் நினைத்த காரியங்கள் எல்லாமே நிறைவேறக்கூடும். மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடும் செய்து வந்தீங்கன்னா அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாம் தீருங்க. மன மகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. குலதெய்வ வழிபாடு மென்மேலும் நீங்கள் செய்யும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வளர்ச்சி அதிகரித்து தரக்கூடியவராக விளங்குவாருங்க. ரிஷப ராசி, ரிஷப லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு பஞ்சமஸ்தானத்தில் பார்த்தீங்கன்னா சந்திரன், கேது பகவானுடைய பயணமும், 7ஆம் பாவத்தில் புதன், சுக்கிரனுடைய பயணம் இருக்குது. அஷ்டமத்தில் செவ்வாய், சூரியனுடைய பயணமும், 10ஆம் பாவத்தில் உங்களுக்கு சனி பகவானுடைய பயணமும், லாபஸ்தானத்தில் ராகுவும், விரயஸ்தானத்தில் உங்களுக்கு குரு பகவானுடைய பயணம்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு சற்று அனுகூலங்கள், நன்மைகள் இதெல்லாம் குறைந்து காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. அப்போ வெற்றியை நீங்கள் கொஞ்சம் பெறணும் அப்படின்னா கொஞ்சம் பொறுமையாக இருங்க, நிதானமாக இருங்க. இதுதான் இன்றைய நாள் உங்களுக்கு அவசியமாக இருக்குங்க. அப்போ நீங்கள் சில தடைகளை எல்லாம் நீங்கள் சந்திக்க நேரலாம். அப்போ எந்த ஒரு விஷயத்திலுமே திட்டமிட்டு செயலாற்ற வேண்டிய ஒரு நல்ல நாளாக இன்றைய நாள் இருக்கணுங்க. அதுதான் உங்களுக்கு இன்றைய நாள் மிக சிறப்பான பலன்களை எல்லாம் கொடுக்கும். உங்களுடைய சிந்தனைகளில் ஒரு புதுமை பிறப்பிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. இப்போ அதிகார பொறுப்புகளில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு அதன் மூலம் சில லாபங்கள் அடையலாம். விருந்தினர்களுடைய வருகையால் குடும்பத்தில் சில மகிழ்ச்சிகள் ஏற்படக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குது. குழந்தைகளால் ஒரு சிலருக்கு மதிப்புகள் மேம்படக்கூடிய ஒரு நல்ல நாளுங்க. அப்போ நீண்ட நாள் ஆசைகள் உங்களுக்கு நிறைவேறக்கூடுங்க. அப்போ புதிய முயற்சிகளில் இருந்து வந்த இழுபறிகள் எல்லாமே மறையக்கூடும். தந்தை வழியில் ஆதரவான ஒரு சூழல் எல்லாமே உங்களுக்கு அமையக்கூடிய ஒரு நல்ல நாளுங்க. அப்போ எதிலுமே நீங்கள் சிக்கனத்துடன் செயல்படுவீங்க இன்றைய நாள். புதிய முயற்சிகள் எதாக இருந்தாலும் உங்களுக்கு அது சாதகமாக முடியும். நண்பர்களால் உங்களுக்கு அனுகூலங்கள் உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும், சிலருக்கு புதிய ஆடை ஆபரணங்கள் சேர்க்கை எல்லாம் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க. ஆனால் குடும்பத்தில் தொடர்பான ஒரு முக்கிய முடிவுகள் எடுப்பதை இன்றைய நாள் கொஞ்சம் யோசித்து அப்படி இல்லைன்னா தவிர்ப்பது நல்லதுங்க. வாழ்க்கை துணை வழி உறவினர்களால் ஏற்பட்ட தொல்லைகளும் உங்களுக்கு நீங்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா எதிர்பாராத பணவரவுக்கு வாய்ப்பு இருக்குங்க. அதனால் இன்றைய நாள் அதெல்லாம் பயன்படுத்தி கொள்ளுங்க. இன்றைய நாள் ரிஷபராசி அன்பர்கள் முருகப்பெருமானை வழிபட அதிக நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாளாகவே இருக்குங்க. வேலை தொழில் விஷயங்களில் பார்த்தீங்கன்னா இன்று அதிர்ஷ்டங்கள் சற்று குறைந்து காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ எவ்வளவு தான் கடினமாக உழைத்தாலும் பலன்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சற்று குறைந்து தாங்க காணப்படுது. அப்போ உங்களுடைய பணிகளில் தவறுகள் ஏற்பட வாய்ப்பு அதிகம் உள்ளது. அதனால் கொஞ்சம் பொறுமையாகவும் நிதானத்தோடும் செயல்படுங்க. திட்டமிட்டு எந்த ஒரு செயலாகவும் இருந்தாலும் நீங்கள் அது செயலாற்ற வேண்டியது நல்லது. தொழிலில் பார்த்தீங்கன்னா எப்பொழுதும் போல் உங்களுடைய வரவு செலவு எல்லாம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு உங்களுக்கு மேட்ச் ஆகுமே ஒழிஞ்சு அந்த அளவுக்கு பெருசாக ஒரு வருமானத்தை ஏற்படுத்தி கொடுக்காது. காதல், திருமணம், குடும்ப விஷயங்களில் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய துணையுடனான உறவு பார்த்தீங்கன்னா பெரிய
பெரிய லெவலில் இன்றைக்கு இருக்குமானா அன்பு அரவணைப்பு இதெல்லாம் வந்து சற்று குறைந்து காணப்படுதுங்க. அப்போ நீங்கள் பெரியவர்களை மதித்து நடக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. அவர்களுடைய அறிவுரைகளை கேட்டு நீங்கள் குடும்பத்தை இன்னைக்கு நடத்து கொள்வது தான் நல்லதுங்க. அப்போ நீங்கள் அவர்களுடைய மனநிலையில் இருங்க. நீங்கள் அவர்கள் எது சொன்னாலும் கேட்டுக்கொள்ளுங்க. ஏன்னா கேட்கக்கூடாத ஒரு சூழ்நிலைகள் தான் இன்றைய நாள் காணப்படுது. இதனால் இருவருக்கும் இடையில் சிறு சிறு சண்டைகள் ஏற்படலாம் கணவன் மனைவிக்கிடையே. இதனால் குடும்பத்தில் மகிழ்ச்சியை குறைக்கும். கொஞ்சம் கவனமுடன் இருங்க, எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டியது நல்லது. குழந்தைகள் உங்கள் பேச்சை கேட்டு மதிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் இன்றைய நாள் இருக்குங்க. அவர்கள் கல்வியில் நல்ல வளர்ச்சி முன்னேற்றம் இதெல்லாம் மிக சிறப்பாக காணப்படுதுங்க. நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு இன்று பயணத்தின் போது சில பணம் இழப்பதற்கான ஒரு வாய்ப்பு இருப்பதால் நீங்கள் எந்த ஒரு இடத்துக்கு சென்றாலும் தெரிவிப்பது பரவாயில்ல, பணத்தை நீங்கள் கவனமுடன் கையாள வேண்டியது நல்லதாக இருக்குங்க. அப்போ எச்சரிக்கையுடன் எங்கே இருந்தாலும் செல்லும் போது எச்சரிக்கையுடன் இருங்க. புதிய நபர்களிடம், அறிமுகம் இல்லாத நபர்களிடம் எதையுமே நீங்கள் கொடுக்க வேண்டாம், பேச்சு கொடுக்க வேண்டாம். தேவையில்லாத விஷயங்களை பற்றி நீங்கள் பேச்சு கொடுக்காத இருப்பது தான் இன்றைய நாள் நல்லதுங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா கண்களில் ஏற்படும் கோளாறு, முதுகுவலி இதெல்லாம் உங்களை பாதிக்கக்கூடிய வகையில் இருக்குங்க. அப்போ உங்களுடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டும் இன்றைய நாள். அதிர்ஷ்டமான திசை தெற்கு, அதிர்ஷ்டமான எண் 8, அதிர்ஷ்டமான நிறம் அடர் நீலம். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா தந்தையுடன் விவாதம் செய்வதை எல்லாத்தையும் முற்றிலும் தவிர்க்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு நீங்கள் எதிர்பாராத பணவரவுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய புதிய முயற்சிகளை தவிர்ப்பது இன்றைய நாள் நல்லதாக இருக்குங்க. ரிஷப ராசிக்கு நன்மை செய்யும் ஹோரை பலன்கள்னு பார்த்தீங்கன்னா சந்திரன், புதன், குரு, சுக்கிர ஹோரைகள் இவர்களுக்கு அதிக நன்மைகளை கொடுப்பாருங்க. குரு மற்றும் சுக்கிர ஹோரையில் நீங்கள் சுப நிகழ்ச்சிகளை ஆரம்பிப்பது உங்களுக்கு அதிக அனுகூலத்தை கொடுக்குங்க. புதிய வீடு, மனை, வாகனம், ஆடை அணிகலன்கள் வாங்குவதற்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் சுக்கிர ஹோரையை பயன்படுத்துங்க, உங்களுக்கு அதிக நன்மைகளை கொடுப்பாருங்க. ஆரோக்கியம் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு நீங்கள் சுக்கிர ஹோரையில் நீங்கள் மருந்து மாத்திரை சாப்பிட்டீங்கன்னா மிக சீக்கிரமே உங்களுக்கு நோய்கள் எல்லாம் குணமடைய காண்பீங்க. கருணையும் இரக்கமும் அதிகமாக கொண்ட ரிஷபராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிநாதனாக சுக்கிர பகவான் இருக்காருங்க. இதனால் நீங்கள் பெருமாள் கோவில் சென்று மகாலட்சுமியை வணங்குவது உங்களுக்கு அதிக நன்மைகளை கொடுப்பாருங்க. இப்போ மகாலட்சுமிக்கு வாசனை பூக்களாலும் குங்குமத்தாலும் நீங்கள் அர்ச்சனை செய்து வாங்க. உங்களுக்கு உங்களுடைய மனம் நிம்மதி மற்றும் வீட்டில் செல்வம் பெருகக்கூடும். மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடெல்லாம் செய்து வந்தீங்கன்னா அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாம் தீருங்க. மனமகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா சந்தோஷம் நிறைந்து காணப்படுவீங்க. குலதெய்வ வழிபாடு மென்மேலும் உங்களுக்கு வளர்ச்சி அதிகரித்து தரக்கூடியவராக விளங்குவாருங்க. மிதுன ராசி, மிதுன லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு 4ஆம் பாவத்தில் பார்த்தீங்கன்னா சந்திரன், கேது பகவானுடைய பயணமும், 6ல் புதன், சுக்கிரனுடைய பயணம் இருக்குது, 7ல் செவ்வாய், சூரியனுடைய பயணமும், அதே போல் 9ஆம் பாவத்தில் சனி பகவானும், 10ஆம் பாவத்தில் ராகு பகவானுடைய பயணம் இருக்குது, லாபஸ்தானத்தில் குரு பகவானுடைய பயணமும் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று மிதுனராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் முக்கிய முடிவுகள் எடுக்க அவ்வளோ ஒரு சிறந்த நாளாக இருக்காதுங்க. அப்போது 2-3 நாட்கள் உங்களுக்கு கழித்து நீங்கள் எந்த ஒரு முக்கிய முடிவுகளுக்கு இருந்தாலும் அதையெல்லாம் நீங்கள் செயல்படுத்துவது தான் இன்றைய நாள் நல்லதாக இருக்கும். தேவையற்ற விஷயங்களுக்கு கொஞ்சம் பதட்டம் அடைவீங்க. அதனால் இதெல்லாம் தவிர்ப்பது உங்களுக்கு நல்லதாக இருக்குங்க. உற்சாகமாக இருக்க வேண்டிய ஒரு அவசியத்தை நீங்கள் ஏற்படுத்தி கொள்ளுங்க. தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் நீங்கள் வளர்த்து கொள்ள வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. கலகலப்பான பேச்சுக்களெல்லாம் உங்களுக்கு உங்களுடைய சுற்று வட்டத்தில் நட்பு வட்டங்கள்லாம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குங்க. அப்போ கணவன் மனைவிக்கிடையே அன்பு எல்லாமே அரவணைப்பு இதெல்லாம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குது. அப்போ எதிர்காலம் தொடர்பான எந்த ஒரு முடிவுகளையும் நீங்கள் எடுப்பீங்க துணிந்து. வாகன மாற்றம் குறித்த சிந்தனைகள் உங்களுக்கு மேம்படக்கூடும். மேல்நிலையில் இருக்கிற கல்விகள் தொடர்பான ஒரு தெளிவு உங்களுக்கு பிறக்கக்கூடுங்க. கால்நடைகள் மூலம் உங்களுக்கு லாபகரமான ஒரு சூழலும் உங்களுக்கு உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குன்னே சொல்லலாமுங்க. அப்போ மனதில் உற்சாகம் பெருக்கெடுத்து ஓடும். துணிச்சலாக எந்த ஒரு விஷயத்திலையுமே முடிவெடுக்கக்கூடிய ஒரு நல்ல நாளுங்க. அப்போ அதனாலே பார்த்தீங்கன்னா நன்மைகள் அதிகமாக ஏற்படும். எதிர்ப்புகளும் உங்களுக்கு இடையூறுகளும் உங்களுக்கு இன்றைய நாள் விலகக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. சகோதரர்கள் மூலம் சில பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் பாதிப்பு எதுவும் இருக்காதுங்க. அப்போ பிள்ளைகள் ஆலோசனைகளையெல்லாம் கேட்டு வருவாங்க.
இதனால் பார்த்தீங்கன்னா பிற்பகலுக்கு மேலே உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. இன்றைய நாள் சிவபெருமானை வழிபட்டு இன்றைய நாளை நீங்கள் தொடங்க உங்களுக்கு அதிக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இன்றைய நாள் இருக்குங்க. வேலை தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று பணிகளில் நல்ல பெயர் எடுப்பதற்கான ஒரு சாத்தியம் சற்று குறைந்துதாங்க காணப்படுது. இதனால் உங்களுக்கு மன வருத்தம், மன உளைச்சல் இதெல்லாம் ஏற்படலாம். உங்களுடைய சக பணியாளர்களை பார்த்தீங்கன்னா நண்பர்கள் போல கருதிய இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு எதிரியாக செயல்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ கொஞ்சம் கவனமுடன் இருங்க, எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது. பணிகளில் உங்களுக்கு வேலைப்பளு சற்று அதிகரித்து காணப்படும். தொழில் விஷயத்தில் உங்களுக்கு இன்றைய நாள் மந்தமான ஒரு சூழ்நிலைகள் தாங்க காணப்படுது. காதல், திருமணம், குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உறவில் நல்லிணக்கம் சற்று குறைந்து காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ உங்களுடைய துணையுடன் ஒரு சுமூக உறவு கொள்ள வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்குது. அப்பொழுதுதான் உங்களுக்கு நல்ல ஒரு புரிந்துணர்வு உங்களுக்கு நிறைய காணப்படுங்க. அப்போ இன்றைய நாள் மகிழ்ச்சி வேணும் அப்படின்னா கொஞ்சம் உங்கள் இருவருக்கும் இடையான ஒரு உறவுகளில் ஒரு அன்பான ஒரு உறவாக ஏற்படுத்தி கொள்ளுங்க, விட்டு கொடுத்து செல்லுங்க. அதுதான் இன்றைய நாள் குடும்பத்துக்கு மிக சிறப்பாக அமையும். உங்களுடைய குழந்தைகள் உங்களுடைய பேச்சுக்களை கேட்டு நடக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குங்க. நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் சம்பாதித்த பணத்தை இன்று குடும்பத்திற்காக எல்லாத்துக்கும் செலவு செய்வீங்க. உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளக்கூடிய ஒரு நாளாக இருக்கு. பணத்தை நீங்கள் அதிகமாக சம்பாதிப்பதற்கும் சேமிப்பதற்கும் வாய்ப்பு இன்றைய நாள் மிக குறைவாக காணப்படுதுங்க. இப்போ ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று சூடு சம்பந்தமான ஒரு பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு உள்ளதுங்க. அப்போ அதிக நீரை பருகுவது, மோர் நீராகாரம் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பருகுவது உங்களுக்கு அதிக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குங்க. அதிர்ஷ்டமான திசை தெற்கு, அதிர்ஷ்டமான எண் 5, அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு நிறம். மிருகசீரிடம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு கடன்கள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்கு. திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு தெய்வ வழிபாடுகளை நிறைவேற்றி மகிழ்ச்சி கொள்ளக்கூடிய ஒரு நல்ல நாளுங்க. புனர்பூஷம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு மற்றவர்களுடன் பேசும் பொழுது உங்களுக்கு பொறுமையை கடைபிடிக்க வேண்டியது மிக நல்லதுங்க. மிதுன ராசிக்கு நன்மை செய்யும் ஹோரை பலன்கள்னு பார்த்தீங்கன்னா சந்திரன், புதன், குரு, சுக்கிர ஹோரைகள் உங்களுக்கு அதிக நன்மைகளை கொடுப்பாருங்க. புதிய முயற்சிகள், கல்வி, தொழில், உத்தியோகம், வீடு, மனை வாங்குவது போன்றவற்றிற்கு நீங்கள் புதன் ஹோரையை நீங்கள் செய்தீங்கன்னா வேகமாக உங்களுக்கு முடிய காண்பீங்க. சுப நிகழ்ச்சிகளை குரு மற்றும் சுக்கிர ஹோரையில் நீங்கள் ஆரம்பிச்சீங்கன்னா அல்லது செய்தீங்கன்னா மிக சிறப்பாக உங்களுக்கு நல்லபடியாக முடியக்கூடிய ஒரு நல்ல காலமாக மாற்றுங்க. புதிய சிந்தனைகளை கொண்ட மிதுனராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதனாக பார்த்தீங்கன்னா புதன் பகவான் விளங்குவதால் புதன்கிழமை தோறும் நீங்கள் மகாவிஷ்ணுவை தரிசனம் செய்து வாங்க, உங்களுக்கு மிக அதிக நன்மைகளை கொடுப்பாருங்க. அது மட்டுமின்றி பார்த்தீங்கன்னா நெய் தீபம் ஏற்றி வணங்கி வந்தீங்கன்னா பேரும் புகழும் பெறுவீங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடும் நீங்கள் செய்து வந்தீங்கன்னா அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாம் தீருங்க, மனமகிழ்ச்சி அடைவீங்க, குடும்பத்தில் சந்தோஷம் உங்களுக்கு நிறைந்து காணப்படுங்க. குலதெய்வ வழிபாடு மென்மேலும் உங்களுக்கு அதிக வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியவராக விளங்குவாருங்க. கடக ராசி, கடக லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. 3ஆம் பாவத்தில் சந்திரன் கேது பகவானுடைய பயணம் இருக்குங்க. பஞ்சமஸ்தானத்தில் புதன் சுக்கிரனுடைய பயணமும், 6ஆம் பாவத்தில் செவ்வாய் சூரியனுடைய பயணம் இருக்குது. அஷ்டமத்தில் சனி பகவானுடைய பயணமும், 9ஆம் பாவத்தில் ராகுவும், 10ஆம் பாவத்தில் பார்த்தீங்கன்னா குரு பகவானுடைய பயணமெல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று கடகராசி அன்பர்களுக்கு ஒரு வெற்றிகள் நிறைந்த நாளாக, நல்ல நாளாக இன்றைய நாள் அமைய போகுதுங்க. அப்போ உங்களிடம் காணப்படும் மகிழ்ச்சி காரணமாக இன்றைய நாள் எந்த ஒரு பணிகளாக இருந்தாலும் எளிதாக முடிப்பீங்க. நீங்கள் சிறிய முயற்சி போட்டாலே போதும், இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றிகள் நிறைந்து காணப்படுங்க. அப்போ உங்களிடம் அதிக ஆற்றல், விழிப்புணர்வுலாம் அதிகமாகவே காணப்படும். உங்களுடைய வெற்றிக்கு இதெல்லாம் வழிவகுக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குங்க. வெளிவட்டாரத்தில் உங்களுடைய மதிப்பு மரியாதைகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் இன்றைய நாள் மிக சிறப்பாக காணப்படுது. தைரியமாக சில முடிவுகளை எல்லாம் பார்த்தீங்கன்னா எடுப்பீங்க. மறைமுகமான எதிர்ப்புகளை வெற்றி கொள்ளக்கூடிய ஒரு நல்ல நாளுங்க. ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா பழைய நண்பர்களுடைய சந்திப்பு ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு மிக சிறப்பாக இருக்குது. அப்போ கடன்களை அடைப்பதற்கான ஒரு ஆலோசனைகளும் உங்களுக்கு கிடைக்கக்கூடும் இன்றைய நாள். வியாபாரத்தில் ஒரு மாற்றமான அணுகுமுறையால் உங்களுக்கு லாபங்கள் மேம்படக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும், உயர் அதிகாரிகளிடத்தில் கொஞ்சம் நெருக்கங்கள் எல்லாம் உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் இன்றைய நாள் அமைய போகுதுங்க. புதிய முயற்சிகள் ஈடுபடுவதை கொஞ்சம் தவிர்க்க வேண்டியது நல்லது. வழக்கமான பணிகளில் கூட கொஞ்சம் கூடுதல் கவனமாக இருங்க. உறவினர்கள் பார்த்தீங்கன்னா உறவினர்கள் மூலம் குடும்பத்தில் சிறு சிறு சலனங்கள்லாம் ஏற்படலாம். அதெல்லாம் நீங்கக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் அமையுது.
பிள்ளைகளால் தேவையற்ற செலவுகள் உங்களுக்கு ஏற்படும். சிலருக்கு அதிகரிக்கும் பணிச்சுமையின் காரணமாக பார்த்தீங்கன்னா உடல் அசதிகள் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குங்க. பிற்பகலுக்கு மேலே நீங்கள் பணவரவுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. நீங்கள் இன்றைய நாள் அம்பிகையை வழிபடுவது, இன்றைய நாளை தொடங்குவது, இதெல்லாம் அம்பிகை வழிபட்டு தொடங்குவதன் மூலம் பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் அதிக நன்மைகளை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இன்றைய நாள் இருக்க போகுதுங்க. வேலை தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய பணிகளில் உங்களுக்கு திருப்திகள் அதிகமாக கிடைக்கும். பணிகளை நீங்கள் தன்னிச்சையாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் அமைய போகுதுங்க. அப்போ தொழில் வளர்ச்சி மிக சிறப்பாக காணப்படுது. உங்களுடைய முன்னேற்றம் பார்த்தீங்கன்னா மிக அற்புதமாக இருக்குங்க. தொழிலில் நீங்கள் நினைத்ததை விட பன்மடங்கு உயரக்கூடிய ஒரு உயரத்தை இன்றைய நாள் எட்டக்கூடுங்க. காதல், திருமணம், குடும்ப விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்கள் துணையுடனான மகிழ்ச்சியை நீங்கள் பகிர்ந்து கொள்வீங்க. இதனால் குடும்பத்தில் மகிழ்ச்சி, நல்ல ஒரு புரிந்துணர்வு, உங்கள் இருவருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் பார்த்தீங்கன்னா மிக சிறப்பாக இன்றைய நாள் காணப்படுதுங்க. அப்போது உங்களுடைய குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் சிறந்து காணப்படும். இதனால் உங்களுடைய பிள்ளைகள் உங்களுடைய பேச்சை கேட்டு நடக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும், அவர்களுடைய கல்வியை பொறுத்தளவுக்கு மிக அற்புதமாக இன்றைய நாள் காணப்படுதுங்க. அப்போ கல்வி மிக சிறப்பாக இருப்பதால் அவர்கள் எந்த இடத்துல நீங்கள் தேர்வு வைத்தாலும் எழுதி சிறப்பான ஒரு வெற்றி பெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குது. நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு இன்று அதிக அளவில் பணமெல்லாம் உங்களுக்கு தென்படக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் காணப்படுது. உங்களுடைய வங்கி இருப்பு மிக சிறப்பாக காணப்படுதுங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று ஆரோக்கியம் மிக சிறப்பாக பராமரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இன்றைய நாள் இருக்குது. உங்களிடம் காணப்படும் தைரியம் மற்றும் மன உறுதி, தன்னம்பிக்கை, இதன் காரணமாகவே உங்களுடைய உடல் ஆரோக்கியம் மிக திடமாக காணப்படுதுங்க. அதிர்ஷ்டமான திசை கிழக்கு, அதிர்ஷ்டமான எண் 4, அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் நிறம். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு வீண் அலைச்சல்களை தவிர்ப்பது மிக நல்லதுங்க. பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு தாய்மாமன் வழியில் சுப செலவுகள் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. ஆயுள்யம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கை துணையால் சில சங்கடங்கள் எல்லாம் உண்டாகக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் இருக்க போகுதுங்க. கடக ராசிக்கு நன்மை செய்யும் கோரை பலன்கள்னு பார்த்தீங்கன்னா சந்திரன், குரு, சுக்கிரன் ஆகிய கோரைகள் பார்த்தீங்கன்னா மிகுந்த அனுகூலத்தை கொடுக்குங்க. கல்வி, வேலை, பூமி சம்பந்தமான காரியங்கள், வாகனம் சம்பந்தமான முயற்சிகள் அனைத்திற்கும் நீங்கள் சுக்கிர ஹோரையை பயன்படுத்துவதால் பார்த்தீங்கன்னா அதிக நன்மைகள் உங்களுக்கு ஏற்படுங்க. சுப நிகழ்ச்சிகளுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் குரு ஹோரையை பயன்படுத்துங்க, அதிக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்குங்க. இரக்க குணம் கொண்ட கடகராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதன் சந்திர பகவானுங்க. அப்போ நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ வெங்கடாஜலபதி மற்றும் உமாதேவி அம்மையாருங்க. மேலும் ஒவ்வொரு திங்கட்கிழமையும் ஸ்ரீ வெங்கடாஜலபதி மற்றும் பார்வதி பரமசிவனை நீங்கள் வணங்கி வாங்க. நினைத்த காரியங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா வெற்றியடைய காண்பீங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடும் செய்து வாங்க. அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாம் தீருங்க. மனமகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் உங்களுக்கு சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. குலதெய்வ வழிபாடு மென்மேலும் உங்களுக்கு வளர்ச்சி அதிகரித்து தரக்கூடியவராக இந்த விளங்குவாருங்க. சிம்ம ராசி, சிம்ம லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்களெல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு 2ஆம் பாவத்தில் சந்திரன், கேது பகவானுடைய பயணம் இருக்குங்க. 4ஆம் பாவத்தில் புதன், சுக்கிரனுடைய பயணம் இருக்குது. பஞ்சமஸ்தானத்தில் செவ்வாய், சூரியனுடைய பயணமும், 7ஆம் பாவத்தில் சனி பகவானும், அஷ்டமத்தில் உங்களுக்கு ராகு பகவானுடைய பயணம் இருக்குது. உங்களுக்கு 9ஆம் பாவத்தில் பார்த்தீங்கன்னா குரு பகவானுடைய பயணமெல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று சிம்மராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் மன உளைச்சல், இந்த மாதிரியான விஷயங்கள் தான் உங்களுக்கு அதிகமாக காணப்படுதுங்க. அப்போ இன்றைய நாள் ஆன்மீக இசை கேட்பது, பொழுதுபோக்கான நிகழ்ச்சிகளில் நீங்கள் கலந்து கொள்வது, இந்த மாதிரியான விஷயங்கள் தான் உங்களுக்கு மனதில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை ஏற்படுத்தி கொடுக்குங்க. அப்போ முக்கிய முடிவுகள் எடுப்பதை இன்றைய நாள் நீங்கள் முற்றிலும் தவிர்க்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. நற்பலன்கள் சற்று குறைந்து காணப்படக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருப்பதால் எந்த ஒரு விஷயத்திலையும் நிதானத்தோடும் செயல்பட வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. உத்தியோகத்தில் உங்களுக்கு ஒத்துழைப்பான ஒரு சூழல்லாம் ஒரு சில விஷயங்கள்ல அமைய போகுது. அதே போல் பார்த்திங்கன்னா மனதளவில் புதுவிதமான ஒரு நம்பிக்கை உங்களுக்கு உண்டாகக்கூடுங்க. பணியாட்களிடம் கொஞ்சம் அனுசரித்து செல்ல வேண்டியது நல்லது. விலகி சென்றவர்கள் உங்களுக்கு விரும்பி வருவார்கள் அப்படின்ற ஒரு நம்பிக்கை உங்களிடம் காணப்படும். தடைப்பட்ட பணிகளை இன்றைய நாள் நிறைவு பெற்றக்கூடிய ஒரு அளவுக்கு இன்றைய நாள் காணப்படும். சுபகாரியம் தொடர்பான பேச்சுவார்த்தைகள் உங்களுக்கு ஈடேறக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் இன்றைய நாள் ஒரு சிலருக்கு அமையும். உங்களுடைய கருத்துக்களுக்கு மதிப்புகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளுங்க. அப்போ திட்டமிட்ட நீங்கள் சில காரியங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அலைச்சலுக்கு பின்பு தாங்க நிறைவேறக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ எதிர்பாராத பணவரவுக்கு வாய்ப்புகள் சற்று
உண்டு. அதில் கொஞ்சம் நீங்கள் கவனமுடன் இருங்க. எவ்வளவு வருமானம் வந்தாலும் அதற்குண்டான செலவுகளும் உங்களிடம் காணப்படும். உறவினர்கள் வருகையால் உங்களுக்கு மகிழ்ச்சிகள் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. முக்கிய பிரமுகர் மூலம் பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்த காரிய அனுகூலம் எல்லாம் உங்களுக்கு உண்டாகலாம். சகோதரர்கள்லாம் உங்களுக்கு உதவி கேட்டு வருவாங்க. தாயாரோட உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக செலுத்துங்க. அப்போ வாகனத்தில் செல்லும் பொழுது மிக கவனமுடன் இருங்க. இன்று தட்சிணாமூர்த்தியை வழிபடுவதன் மூலம் பல வகைகளிலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நற்பலன்கள் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக மாற்றி தருவாருங்க. வேலை தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று பணிகள் மழை போல உங்களுக்கு குமிஞ்சிருக்குங்க. அந்த அளவுக்கு இன்றைய நாள் கொடுக்கப்பட்ட பணிகளை முடிப்பதில் கால தாமதங்கள், சிறு சிறு தடைகள் இதெல்லாம் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கனால கொஞ்சம் எந்த ஒரு இடத்துலையும் முறையாக திட்டமிட்டு நீங்கள் செயல்படுவது தான் இன்றைய நாள் நல்லது. தொழில் வளர்ச்சி அவ்வளவு ஒரு சிறப்பாக இல்லைங்க. அப்போ இன்றைய நாள் உங்களுக்கு ஓரளவுக்கு உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளக்கூடிய அளவுக்கு இன்றைய நாள் தொழில் வளர்ச்சி எல்லாம் காணப்படுது. காதல், திருமணம், குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய துணையுடன் கருத்து வேறுபாடுகள் எல்லாமே காணப்படலாமுங்க. அப்போ இதனால உறவுகளில் ஒரு நல்லிணக்கத்தை எல்லாமே பாதிக்கக்கூடும். கொஞ்சம் கவனமாக இருங்க. கருத்து வேறுபாடுகளை முற்றிலும் நீங்கள் கலைப்பது தான் நல்லது. ஏன்னா தேவையில்லாத விவாதங்கள் எல்லாம் நீங்கள் ஈடுபட வேண்டாம். தேவையில்லாத விஷயங்களில் நீங்கள் பேசும் பொழுது குடும்பத்தில் தான் சண்டை சச்சரவுகள் எழுங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சியை சற்று குறைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படும். அதனால் இன்றைய நாள் எந்த ஒரு இடத்துலையும் நிதானத்தோடும் பொறுமையோடும் இருப்பது நல்லது. குழந்தைகள் விஷயங்களில் பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு கல்வியில் நல்ல முன்னேற்றம், அவங்க படிப்பில் நல்ல ஒரு கான்சன்ட்ரேஷனோட படிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குங்க. நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு இன்று தேவையற்ற செலவுகள் தாங்க உங்களுக்கு அதிகமாக காணப்படுது. அப்போ இன்றைய நாள் உங்களுக்கு அது மனதளவில் கவலைகளை அளிக்கும் விதத்தில் இருக்குது. அதிக பணம் சேர்ப்பதற்கு குறைந்த வாய்ப்புகள் தாங்க உங்களுக்கு காணப்படுது. அப்போ சேமிப்பதற்குண்டான ஒரு வாய்ப்பை இன்றைய நாள் சற்று குறைந்து காணப்படுவதால் நிதி நிலைமை உங்களுக்கு கொஞ்சம் சுமாராக தாங்க இருக்குது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று ஆரோக்கிய பிரச்சனைகள் எதுவுமே உங்களுக்கு இருக்காதுங்க. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா உடன்பிறப்புகள் நலனுக்காக அல்லது தாயார் தந்தையாரோட உடல் நலத்திற்காக நீங்கள் பணம் செலவு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் எல்லாம் வரக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. அதிர்ஷ்டமான திசை வடக்கு, அதிர்ஷ்டமான எண் 3, அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு நிறம். மகம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு உங்களுடைய தாயாருடன் பார்த்தீங்கன்னா அனுசரணையாக நடந்து கொள்வது இன்றைய நாள் மிக அவசியம்ங்க. பூரம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு உங்களுடைய நண்பர்களால் காரிய அனுகூலம் எல்லாம் உண்டாகக்கூடிய ஒரு நாளாக இருக்கு. உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு மற்றவர்களுக்கு கொடுத்த கடன்கள் திருப்பி கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இன்றைய நாள் உங்களுக்கு உண்டுங்க. சிம்ம ராசிக்கு நன்மை செய்யும் ஹோரை பலன்கள்னு பார்த்தீங்கன்னா சூரியன், சந்திரன், குரு ஹோரைகள் இவர்களுக்கு அதிக அனுகூலத்தை கொடுக்குங்க. செவ்வாய் ஹோரையில் பார்த்தீங்கன்னா நீங்கள் சொத்து சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவுகளை எல்லாத்தையுமே எடுக்க இயலுங்க. அரசு சார்ந்த எந்த ஒரு விஷயங்களுக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் சூரிய ஹோரை உங்களுக்கு அதிக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்குங்க. கொடுத்த வாக்கை காப்பாற்ற நினைத்திடும் சிம்மராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதனாக பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் விளங்குகிறாருங்க. அப்போ நீங்கள் சூரிய நாராயணனை வழிபட்டீங்கன்னா நல்லது உண்டாகுங்க. தினந்தோறும் நீங்கள் மகாவிஷ்ணு மற்றும் சிவபெருமானை வணங்கி வந்தீங்கன்னா உங்களுடைய சிரமங்கள் எல்லாமே குறைந்து உங்களுடைய அந்தஸ்து உயர காண்பீங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடும் செய்து வாங்க. அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாம் தீருங்க. மன மகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் உங்களுக்கு சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. குலதெய்வ வழிபாடு மென்மேலும் உங்களுக்கு வளர்ச்சி அதிகரித்து தரக்கூடியவராக விளங்குவாருங்க. கன்னி ராசி, கன்னி லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. லக்கணத்தில் சந்திரன் கேது பகவானுடைய பயணம் இருக்குங்க. அதே போல் 3ஆம் பாவத்தில் புதன் சுக்கிரனுடைய பயணமும், 4ல் செவ்வாய் சூரியனுடைய பயணம் இருக்குங்க. 6ஆம் பாவத்தில் சனி பகவானுடைய பயணமும், 7ல் ராகுவும், அஷ்டமத்தில் உங்களுக்கு குரு பகவானுடைய பயணமெல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று கன்னிராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் நற்பலன்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளுங்க. அப்போ முக்கிய முடிவுகள் எடுக்க நல்ல ஒரு பலன்கள்லாம் உங்களுக்கு கிடைக்குங்க. அப்போ முக்கிய முடிவுகள் எடுக்கிறதுக்கு நீங்கள் துணிந்து எடுக்கலாம். சிறிய முயற்சிகள் கூட உங்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு அதிக வெற்றிகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்குதுங்க. வேலை தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் செய்யும் எந்த ஒரு பணியாக இருந்தாலும் இன்றைய நாள் சிறப்பான ஒரு வளர்ச்சிகள் எல்லாமே அடையக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. உங்களுடைய மேலதிகாரிகளுடைய பாராட்டுக்களை எல்லாம் பெரும் வகையில் தாங்க இன்றைய நாள் இருக்குது. இப்போ உங்களுக்கு வேலைப்பளு எவ்வளோ தான் இருந்தாலும்
இருந்தாலும் அதை எளிதாக செய்யக்கூடிய ஒரு ஆற்றல், தன்னம்பிக்கை, தைரியம் உங்களிடம் காணப்படுங்க. அதே போல் தொழில் வளர்ச்சி மிக அற்புதமாக இருக்குது. உங்களுடைய கூட்டாளிகளோட ஒத்துழைப்பு மிக அற்புதமாக காணப்படுதுங்க. காதல், திருமணம், குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்கள் துணையுடனான அன்பு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகரித்து காணப்படுங்க. அப்போ நீங்கள் உங்கள் இருவருக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு அன்பாக நடந்து கொள்வீங்க. உங்கள் இருவரையுமே நீங்கள் புரிந்து கொண்டு நடக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குங்க. அப்போ உங்கள் இருவருக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைனாலே குடும்பத்தில் மகிழ்ச்சி, சந்தோஷம் இதெல்லாம் மிக சிறப்பாக காணப்படுதுன்னே சொல்லலாமுங்க. இப்போ உங்களுடைய வாழ்க்கையில் இன்றைய நாள் மிக சிறப்பான ஒரு நல்ல நாளாக அமைய போகுது. குழந்தைகள் விஷயங்களில் பார்த்தீங்கன்னா அவங்க சிறு சிறு சண்டை சச்சரவுகள் ஏதாவது எழுப்புனா கூட அவங்கள கொஞ்சம் அரவணைச்சு தட்டி கொடுத்து நீங்கள் வேலை வாங்குவது அல்லதுனா படிக்க வைப்பது இதான மாதிரியான விஷயங்களை செய்யுங்க. அவங்கள எப்பொழுதுமே ஸ்ட்ரெஸ்ஸில் வச்சுருக்காதீங்க. நல்லா ஃப்ரீயாக விடுங்க. அவங்களே நல்லபடியாக படிப்பாங்க. நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று பதவி உயர்வு கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாக உள்ளதுங்க. இதனால் உங்களுடைய வருமானம் உயரும். அதாவது சேமிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குது. அப்போ நிதி நிலைமை மிக சிறப்பாக காணப்படுதுங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு இன்று உங்களுடைய ஆரோக்கியமும் மிக சிறப்பாக காணப்படுதுங்க. அப்போ இன்று உங்களிடம் காணப்படும் ஆற்றல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிக அற்புதமாக இருக்குங்க. அதனாலேயே உங்களுடைய ஆரோக்கியமும் மிக அற்புதமாக காணப்படுது. அதிர்ஷ்டமான திசை கிழக்கு, அதிர்ஷ்டமான எண் 6, அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை நிறம். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு உங்களுடைய தந்தையோட தேவைகளை நீங்கள் பூர்த்தி செய்து கொண்டு அதில் மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு இன்றைய நாள் ஏற்படுதுங்க. அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு நீங்கள் தொடங்கும் எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் இன்றைய நாள் வெற்றிகரமாக நிறைவேறக்கூடிய ஒரு நல்ல நாளாக இன்றைய நாள் அமைய போகுதுங்க. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்று அனைத்து விஷயங்கள்லையுமே நீங்கள் பொறுமையாகவும் நிதானமாகவும் இருப்பது நல்லது. அதை கடைபிடிப்பது தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு மிக சிறப்பான பலன்களாக இருக்க போகுதுங்க. கன்னிராசிக்கு நன்மை செய்யும் ஹோரை பலன்கள்னு பார்த்தீங்கன்னா சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிர ஹோரைகள் இவர்களுக்கு அதிக அனுகூலங்களை கொடுக்குங்க. சுக்கிர ஹோரையில் நீங்கள் சொத்து சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவுகளை எல்லாத்தையுமே எடுக்க இயலும். அரசு சார்ந்த விஷயங்களுக்கு நீங்கள் புதன் ஹோரை உங்களுக்கு அதிக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். சுப நிகழ்ச்சிகளுக்கு நீங்கள் குரு ஹோரையை பயன்படுத்துங்க. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர ஹோரையை நீங்கள் பயன்படுத்துவது உங்களுக்கு அதிக நன்மைகளை அளிக்கக்கூடியதாக விளங்குவாருங்க. வசீகர உள்ளம் கொண்ட கன்னிராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதன் பார்த்தீங்கன்னா புதன் பகவானாக இருக்காருங்க. அதனால் நீங்கள் விநாயகரை வணங்கி வந்தீங்கன்னா நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுப்பாருங்க. அத்துடன் பார்த்தீங்கன்னா நீங்கள் புதன்கிழமை தோறும் நெய் தீபம் ஏற்றி விநாயகரை வணங்கி வந்தீங்கன்னா நீங்கள் செய்யும் தொழிலில் உங்களுக்கு முன்னேற்றம் அடையக்கூடிய ஒரு நல்ல காலமாக மாறுங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடெல்லாம் செய்து வந்தீங்கன்னா அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாம் தீருங்க. மனமகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் உங்களுக்கு சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. குலதெய்வ வழிபாடு மென்மேலும் உங்களுக்கு வளர்ச்சியை அதிகரித்து தரக்கூடியவராக விளங்குவாருங்க. துலாம் ராசி, துலாம் லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. 2ஆம் பாவத்தில் புதன் சுக்கிரனுடைய பயணம் இருக்குது. 3ஆம் பாவத்தில் செவ்வாய் சூரியனும், அதே போல் 5ஆம் பாவமான பஞ்சமஸ்தானத்தில் பார்த்தீங்கன்னா சனி பகவானுடைய பயணம் இருக்குது. 6ல் ராகுவும் 7ல் குரு பகவானுடைய பயணம் இருக்குது. விரயஸ்தானத்தில் உங்களுக்கு சந்திரன் கேது பகவானுடைய பயணமெல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று துலாம் ராசி அன்பர்களுக்கு உங்களுக்கு இன்றைய நாள் கூடுதல் பொறுப்புகள் காரணமாக உங்களுடைய செயல்களில் செய்வதை இன்றைக்கு கடினமாக உணர்வீங்க. அப்போ வேலைப்பளு சற்று அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. இன்று உங்களுக்கு அமைதியின்மை அதிகமாக காணப்படுங்க. அப்போ நேர்மறை எண்ணங்கள் மூலமாக இன்றைய நாளை உங்களுக்கு சாதகமாக ஆக்கி கொள்ள முடியுங்க. அப்போ தைரியமாக இருங்க, தன்னம்பிக்கையோடு இருங்க. இன்றைய ஒரு நாள் மட்டும்தான் உங்களுக்கு இவ்வளவு கஷ்டங்கள் இருக்கும்னு அப்படின்னு நினச்சிட்டு அடுத்த நாளுக்கு வர்ற நாளை நம்ம எப்போதுமே அவாய்ட் பண்ணிடக்கூடாது. இன்றைய நாளில் இருக்கிற கஷ்டத்தை நம்ம இன்றைய நாள் உதறிட்டோம்னா நாளைக்கு அதே கஷ்டங்கள் வரும். அதனால் எதாக இருந்தாலும் பேஸ் பண்ணுறதுக்கு தைரியத்தை வளர்ச்சிக்கோங்க. எந்த ஒரு இடத்துலையுமே நீங்கள் எதிர்த்து போராடக்கூடிய ஒரு தைரியத்தை இன்றைய நாள் உண்டாக்கி கொள்ள வேண்டியது நல்லதுங்க. விடாப்பிடியாக எந்த ஒரு விஷயத்திலையுமே செயல்பட்டு நினைத்ததை நிறைவேற்றி கொள்ளக்கூடிய ஒரு ஆற்றல் உங்களிடம் காணப்படுங்க. குடும்ப உறுப்பினர்களை கொஞ்சம் அனுசரித்து செல்வதால் உங்களுக்கு நன்மைகள் சற்று அதிகமாக ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குது. எதிர்பாராத சில செலவுகளால் நெருக்கடிகள் உங்களுக்கு உண்டாகலாம். வெளியூர் பயணங்களால் உங்களுக்கு சாதகமான முடிவுகளும் உங்களுக்கு எட்டக்கூடிய ஒரு நல்ல நாளுங்க. உடலில் ஒரு விதமான அசதிகள் ஏற்பட்டு நீங்க பெறும். அதே போல் உங்களுடைய தொழிலில் இருந்து வந்த மறைமுக எதிர்ப்புகள் எல்லாமே நீங்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. பல வகையிலையும் பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கலாம். அரசாங்க வகையில் எதிர்பார்த்த காரியங்களும் உங்களுக்கு அனுகூலமாக முடியக்கூடும். தந்தையிடம் நீங்கள் எதிர்பார்த்த பண உதவிகளும் இன்றைய நாள் முற்றிலும் கிடைக்கக்கூடுங்க.
பிள்ளைகள் மூலம் பணவரவுக்கு வாய்ப்புகள் உண்டான நிச்சயம் இருக்குன்னு தாங்க சொல்லுவேன். நண்பர்களுடன் வீண் விவாதங்களை செய்வதை எல்லாம் நீங்கள் இன்றைய நாள் தவிர்ப்பது மிக அவசியம்ங்க. அப்போ வாழ்க்கை துணையோட முயற்சிக்கு ஒத்துழைப்பு தருவீங்க. இன்று லக்ஷ்மி நரசிம்மரை வழிபட உங்களுக்கு நற்பலன்கள் சற்று அதிகமாக காணப்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குங்க. வேலை தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று பணிச்சுமைகள் உங்களுக்கு அதிகமாக காணப்படுதுங்க. அப்போ பணியிடத்தில் கூடுதல் பொறுப்புகள்லாம் உங்களுக்கு இருப்பதால் எந்த ஒரு இடத்துலையுமே சிறு சிறு தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் கொஞ்சம் கவனமுடனும் திட்டமிட்டு நீங்கள் செயல்பட வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. தொழில் வளர்ச்சி எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சில விஷயங்களில் சாதகமாக இருக்குது. நீங்கள் உங்களுடைய தொழில்களில் விடாப்பிடியாக நீங்கள் செயல்பட்டு எந்த ஒரு காரியத்தையுமே நீங்கள் சாதிக்கக்கூடிய அளவுக்கு இன்றைய நாள் இருக்குங்க. ஒரு சில விஷயங்களில் காதல், திருமணம், குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று கருத்து வேறுபாடு காரணமாக கணவன் மனைவிக்கிடையே ஒரு சிறு சிறு சண்டை சச்சரவுகள் இல்லைன்னா மோதல்கள் வரலாம். அப்போ இருவரும் மகிழ்ச்சியாக இருக்க இந்த வேறுபாடுகளை நீங்கள் களைவது தாங்க நல்லது. புதன் பகவான் உங்களுடைய உறவுல நல்லிணக்கத்தை எல்லாம் பாதிப்பை எல்லாம் ஏற்படுத்துவாருங்க. அதனால் இன்றைய நாள் புதன் பகவானுக்கு நீங்கள் கொஞ்சம் கவனமுடன் இருக்க வேண்டிய நாளாக இருக்குங்க. ஏன்னா புதன் பகவான் உங்களுக்கு சில சண்டை சச்சரவுகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமுடன் இருங்க. அதனால் குழந்தைகளுக்கு விஷயங்களில் பார்த்தீங்கன்னா கல்வி இதெல்லாம் மிக சிறப்பாக காணப்படுது. குழந்தைகளோட கல்வி வளர்ச்சியில் எந்த ஒரு தடை தாமதங்கள் எதுவுமே இருக்காது. நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று அதிக பொறுப்புகள் காரணமாக உங்களுக்கு செலவுகள் எல்லாமே அதிகமாக காணப்படுங்க. அப்போ ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று ஆரோக்கியம் மிக சுமாராக தாங்க இருக்குது. அப்போ தொண்டை சம்பந்தமான சில பாதிப்புகள் எல்லாம் ஏற்படலாம். வெளியிடங்களில் உணவு உட்கொள்வதை எல்லாம் நீங்கள் தவிர்த்துருங்க. யோகா, தியானம் போன்ற செயல்பாடுகளில் ஈடுபடுவது உங்களுக்கு அதிக நன்மைகளை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்குங்க. அதிர்ஷ்டமான திசை மேற்கு, அதிர்ஷ்டமான எண் 7, அதிர்ஷ்டமான நிறம் வெளிர் நீலம். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு வாகனத்தில் செல்லும் பொழுது மிக கவனமாக இருக்க வேண்டியது நல்லது. சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கை துணையால் ஆதாயங்கள் உண்டாகக்கூடும். விஷாகம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு வெளியூரில் இருந்து எதிர்பார்த்த செய்திகள் உங்களுக்கு நல்ல செய்திகளாக கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்க போகுதுங்க. துலாம் ராசிக்கு நன்மை செய்யும் ஹோரை பலன்கள்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய், புதன், குரு, சுக்கிர ஹோரைகள் இவர்களுக்கு அதிக அனுகூலத்தை கொடுக்குங்க. செவ்வாய் ஹோரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் செய்தீங்கன்னா மிக சிறப்பாக உங்களுக்கு முடியுங்க. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு நீங்கள் சந்திர ஹோரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு நீங்கள் சுக்கிர ஹோரையும் உங்களுக்கு அதிக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்குங்க. எந்த செயலையும் சமநிலையில் ஆராய்ந்து செயல்படக்கூடியவர்கள் தான் இந்த துலாம் ராசி அன்பர்களே. உங்களுடைய ராசிநாதன் சுக்கிர பகவானாக விளங்குகிறாருங்க. அப்போ நீங்கள் மகாலட்சுமியை வணங்கி வந்தீங்கன்னா நல்ல பலன்கள் எல்லாமே உங்களுக்கு உண்டாக காண்பீங்க. முக்கியமாக சுபதினங்களில் ஸ்ரீரங்கம் சென்று வந்தீங்கன்னா குடும்பத்தில் உங்களுக்கு சந்தோஷம் நிலைத்து காணப்படுங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடெல்லாம் செய்துவாங்க. அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாம் தீருங்க. மனமகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் உங்களுக்கு சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. குலதெய்வ வழிபாடு பார்த்தீங்கன்னா மென்மேலும் உங்களுக்கு வளர்ச்சி அதிகரித்து தரக்கூடியவராக விளங்குவாருங்க. விருச்சக ராசி, விருச்சக லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு லக்கணத்தில் புதன் சுக்கிரனுடைய பயணம் இருக்குது. 2ஆம் பாவத்தில் செவ்வாய் சூரியனும், 4ஆம் பாவத்தில் சனி பகவானுடைய பயணம் இருக்குது. பஞ்சமஸ்தானத்தில் ராகு பகவானும், 6ஆம் பாவத்தில் குரு பகவானுடைய பயணம் இருக்குங்க. லாபஸ்தானத்தில் உங்களுக்கு சந்திரன், கேது பகவானுடைய பயணம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று விருச்சகராசி அன்பர்களுக்கு உங்களுடைய வளர்ச்சிகளில் சிறு தடை தாமதங்கள்லாம் காணப்படக்கூடிய ஒரு வாய்ப்பு நிறைய இருக்குங்க. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய மன உறுதி, உங்களுடைய ஈடுபாடுகள் இதெல்லாம் தடைகளை வெற்றி படிகளாக ஆக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இன்றைய நாள் இருக்குங்க. அப்போ வெளியூரில் இருந்து வந்த மகிழ்ச்சியான செய்திகளும் உங்களுக்கு கிடைக்கக்கூடும். நண்பர்களோட வருகையால் ஒரு சிலருக்கு சில மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குங்க. அப்போ ஆடம்பரத்தை இன்றைய நாள் நீங்கள் குறைத்து சேமிப்பை மேம்படுத்தக்கூடிய ஒரு வகை எல்லாத்தையும் நீங்கள் ஏற்படுத்தி கொள்ள வேண்டுங்க. மனதிற்கு நெருக்கமானவர்களுடைய சந்திப்பு உங்களுக்கு மகிழ்ச்சியும் உற்சாகத்தையும் ஏற்படுத்தும். சில உங்களுடைய வேண்டா வாதங்களில் நீங்கள் சமநிலை அறிய வேண்டாமுங்க. அப்போ வேண்டா வாதங்களை எல்லாத்தையும் நீங்கள் தவிர்ப்பது நல்லது. தேவையற்ற ஒரு பேச்சுக்களை குறைத்து கொண்டாலே போதும். எல்லா விதத்திலையுமே உங்களுக்கு நல்ல பலன்களாக மாறும். உங்களுடைய பயணங்களால் எண்ணியவை நிறைவேறக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் இருக்குங்க. அப்போ மனதிற்கு மகிழ்ச்சி தரும் சம்பவங்கள் எல்லாமே உங்களுக்கு இன்று நடைபெறும். சிலருக்கு எதிர்பாராத பணவரவுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக உண்டுங்க.
காணப்படுதுங்க. தாய்மாமன் வழியில் எதிர்பார்த்த காரிய அனுகூலமெல்லாம் உங்களுக்கு சிறப்பாக முடியக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குங்க. கணவன் மனைவிக்கிடையே ஒரு அந்யோன்யம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குது. உறவினர்களால் ஆதாயங்கள் உண்டாகும். மன உறுதியுடன் இன்றைய நாள் நீங்கள் செயல்படுவீங்க. உங்களுடைய தாயாரோட உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஆறுமுகப் பெருமானை வழிபடுவதன் மூலம் உங்களுக்கு அதிக நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக இன்றைய நாள் இருக்க போகுதுங்க. வேலை தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று பணி நிமித்தமான பயணங்கள் எல்லாம் காணப்படும். இதனால் அந்த சிறு சிறு விஷயங்களில் ஒரு லாபங்கள் ஏற்படலாம். அப்போ உங்களுக்கு இந்த பயணங்கள் மூலம் மகிழ்ச்சிகரமானதாக இருக்குமானா சற்று குறைந்து காணப்படக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குங்க. அப்போ விரும்பத்தக்காத சில தருணங்களை எல்லாம் நீங்கள் சந்திக்க நேரக்கூடுங்க. அப்போ நீங்கள் நினைச்சது ஒன்றா இருக்கும், நடக்கிறது ஒன்றா இருக்குங்க. இன்றைய நாள் கவனமுடன் இருங்க. தொழில் வளர்ச்சி உங்களுக்கு அவ்வளோ ஒரு சிறப்பாக இல்லை. காதல், திருமணம், குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய துணையுடன் நீங்கள் அமைதியாக மகிழ்ச்சியாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ மகிழ்ச்சியை நீங்கள் பராமரிக்கணும் அப்படின்னா உங்களுடைய அணுகுமுறைகளை எல்லாத்தையும் நீங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டியது நல்லதுங்க. விட்டு கொடுத்து செல்லுங்க. குடும்பத்தை பொறுத்தளவுக்கு அதுதான் உங்களுக்கு மிக சிறப்பாக காணப்படும். எந்த ஒரு இடத்துலையும் நிதானமாக இருங்க. பேச்சுக்களில் கவனமாக இருங்க. குடும்பத்தை பொறுத்தளவுக்கு பெரியவர்களுடைய ஆலோசனைகளை கேட்டு முடிவெடுங்க. எந்த ஒரு விஷயத்திலையும் குழந்தைகள் பார்த்தீங்கன்னா கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றங்கள், வளர்ச்சிகள் இதெல்லாம் காணப்படும். சிறு சிறு தடைகள் வந்தாலும் அதெல்லாம் தாண்டி போகக்கூடிய அளவுக்கு அவங்களுடைய நம்பிக்கை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மிக சிறப்பாக காணப்படுதுங்க. நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று வரவும் செலவும் உங்களுக்கு அவ்வளவு இணைந்து தாங்க காணப்படுது. சமமாகத்தான் இருக்குது. அதனால் சம்பாதிக்கும் பணத்தை அப்படியே மகிழ்ச்சி அடையும் நிலையெல்லாம் உங்களுக்கு இருக்குமானா இருக்காது. சம்பாதிக்கும் பணம் அப்படியே செலவாகக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. அதனால் நிதி நிலைமை அவ்வளோ ஒரு சிறப்பாக இல்லை. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு இன்று பதட்டமான ஒரு சூழ்நிலைகள் உங்களுக்கு காணப்படுதுங்க. அப்போ இதனாலேயே உங்களுடைய அதிகப்படியான வருத்தத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்குது. ஆரோக்கியம் கொஞ்சம் உங்களுக்கு சற்று குறைந்து காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அதிர்ஷ்டமான திசை மேற்கு, அதிர்ஷ்டமான எண் 8, அதிர்ஷ்டமான நிறம் இளம் பச்சை. விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு நண்பர்களால் காரிய அனுகூலங்கள் உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குது. அனுசம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு உறவினர்களால் ஒரு வகையில் செலவுகள் ஏற்படக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் ஏற்பட போகுது. கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்று உங்களுடைய வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சிகள் உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் இன்றைய நாள் இருக்க போகுதுங்க. விருச்சக ராசிக்கு நன்மை செய்யும் ஹோரை பலன்கள்னு பார்த்தீங்கன்னா சந்திரன், குரு, சுக்கிர ஹோரைகள் உங்களுக்கு அதிக அனுகூலத்தை கொடுக்கக்கூடுங்க. கல்வி, வேலை, பூமி சம்பந்தமான காரியங்கள், வாகனம் சம்பந்தமான முயற்சிகள் அனைத்திற்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் சுக்கிர ஹோரையை பயன்படுத்துவதால் உங்களுக்கு நன்மைகள் சற்று அதிகமாக ஏற்படுங்க. சுப நிகழ்ச்சிகளுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் குரு ஹோரை உங்களுக்கு அதிக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்குங்க. எதுலையுமே பார்த்தீங்கன்னா எச்சரிக்கையாக செயல்படக்கூடியவர் இந்த விருச்சக ராசி அன்பர்களுங்க. உங்களுடைய ராசிநாதன் செவ்வாயாக விளங்குவதால் நீங்கள் முருகன் மற்றும் துர்க்கை அம்மனை வழிபட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் தடைகள் எதுவுமின்றி நன்மைகள் சற்று அதிகமாக ஏற்படக்கூடுங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடெல்லாம் செய்து வாங்க. அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாம் தீருங்க. மனமகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் உங்களுக்கு சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. அப்போ குலதெய்வ வழிபாடு செய்வதால் பார்த்தீங்கன்னா மென்மேலும் உங்களுடைய வளர்ச்சியும் அதிகரிக்கக்கூடுங்க. தனுசு ராசி, தனுசு லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு லக்கணத்தில் செவ்வாய் சூரியனுடைய பயணம் இருக்குது. 3ஆம் பாவத்தில் சனி பகவானுடைய பயணமும், 4ஆம் பாவத்தில் ராகு பகவானுடைய பயணமும், பஞ்சமஸ்தானத்தில் குரு பகவானுடைய பயணம் இருக்குங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10ஆம் பாவத்தில் சந்திரன் கேது பகவானுடைய பயணம் இருக்குது. விரயஸ்தானத்தில் புதன் சுக்கிரனுடைய பயணமெல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் உங்களுக்கு அனுகூலங்கள், ஒரு சாதகமான பலன்கள் இதெல்லாம் சற்று குறைந்து காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையுமே நீங்கள் எளிதாகவும் லேசாகவும் எடுத்துக்கொள்ள வேண்டும் இன்றைய நாள். அப்போ எதையோ இழந்தது போல ஒரு உணர்வுகள் உங்களிடம் காணப்படும். நீங்கள் தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம் நினைத்து கவலைப்பட்டுக்கிட்டு இருப்பீங்க. அதெல்லாம் தவிர்த்துருங்க. அதுதான் இன்றைய நாள் உங்களுக்கு நல்லது. ஆன்மீக விஷயங்களில் ஈடுபாடுகள் இதெல்லாத்தையும் ஏற்படுத்தி கொள்ளுங்க. பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளுங்க. அதுதான் இன்றைய நாள் உங்களுக்கு மனதை மகிழ்ச்சியாக வைத்திருக்க கூடுங்க.
சகோதரர்கள் வகையில் கொஞ்சம் அனுசரித்து செல்ல வேண்டிய ஒரு நாளாகவும் இருக்குங்க. உங்களுடைய அனுபவ பேச்சுக்களால் பலரையும் சில விஷயங்களில் கவரக்கூடிய அளவுக்கு இன்றைய நாள் இருக்கும். வீடு மாற்றம் சார்ந்த சிந்தனைகள் உங்களுக்கு மேம்படக்கூடும். உங்களுக்கு வெளியூர் பயணத்தால் ஒரு ஆதாயம் உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குங்க. சொந்த ஊர் தொடர்பான சிந்தனைகள் உங்களுக்கு மேம்படக்கூடும். கல்வி பணிகளில் மதிப்பு அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. விவசாய பணிகளில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒத்துழைப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா மிக உங்களுக்கு ஏத்தாப்புல போல் அந்த சூழல்லாம் ஏற்படுது. தனிப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டுங்க. நீங்கள் எதிர்பார்த்த பணவரவுகள் சில இடத்துல இருந்தாலும் திடீர் செலவுகளும் உங்களுக்கு ஏற்படுங்க. பிள்ளைகளால் சில சங்கடங்கள்லாம் ஏற்பட்டு நீங்கக்கூடும். மற்றவர்களுடன் மனஸ்தாபங்கள் ஏற்பட வாய்ப்பு அதிகம் இருப்பதால் பேசும்போது கொஞ்சம் பொறுமையை கடைபிடிக்க வேண்டியது நல்லது. அக்கம் பக்கத்தில் இருப்பவங்களோட கொஞ்சம் பார்த்தீங்கன்னா இணக்கமான நடந்து கொள்ள வேண்டுங்க. பிற்பகலுக்கு மேலே உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டியது நல்லது. தனுசு ராசி அன்பர்கள் பார்த்தீங்கன்னா அம்பிகையை தியானித்து இன்றைய நாளை நீங்கள் தொடங்குவதன் மூலம் உங்களுடைய சிரமங்கள் எல்லாமே விலகக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குங்க. வேலை தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று பணிகளை பொறுத்தவரை இன்று சற்று கடினமான ஒரு சூழ்நிலைகள் தாங்க ஒன்று உங்களுக்கு காணப்படுது. அப்போ சக பணியாளர்கள்லாம் ஒத்துழைப்பு உங்களுக்கு சற்று குறைந்து தான் காணப்படுது. அவர்களுடைய ஒத்துழைப்பெல்லாம் உங்களுக்கு முழுவதும் இருக்காது. அதனால் இன்றைய நாள் உங்களுடைய வேலைகளில் தீவிரமாக திட்டமிடுதலுடன் செயல்பட்டால் தான் சில தவறுகளை எல்லாம் ஏற்படாமல் தவிர்க்க முடியுங்க. கொஞ்சம் எச்சரிக்கையுடன் இருங்க. தொழில் விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனுபவ பாடங்கள் தான் அதிகமாக கிடைக்கும் ஒழிஞ்சு லாபங்கள் சற்று குறைந்து காணப்படுதுங்க. காதல், திருமணம், குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று நகைச்சுவையான ஒரு அணுகுமுறையை நீங்கள் மேற்கொண்டால் தான் இன்றைய நாள் உங்களுக்கு குடும்பத்தில் நல்லுறவு எல்லாம் ஏற்படும். குடும்பத்தில் மகிழ்ச்சி வேணும்னா விட்டு கொடுத்து செல்லுங்க. குடும்பத்தில் இன்றைய நாள் மகிழ்ச்சிகள் சற்று குறைந்து காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. பிள்ளைகள்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேச்சுக்களை கேட்டு மதிக்கக்கூடிய ஒரு நாளாக இல்லைங்க. அவங்க நீங்கள் ஒன்று சொன்னீங்கன்னா அவங்க வேற ஒரு விஷயங்களை செய்வாங்க. அதனால் இன்றைய நாள் கொஞ்சம் பொறுமையும் நிதானத்தையும் கடைபிடிக்க வேண்டியது நல்லது. நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று பணத்தை நீங்கள் கடனாக வாங்குவீங்க. அதுதான் இன்றைய மூலம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய தேவைகளை எல்லாம் பூர்த்தி செய்து கொள்ளக்கூடிய அளவுக்கு இன்றைய நாள் அந்த கடன் தான் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால் நிதி நிலைமை அவ்வளோ ஒரு சிறப்பாக இல்லை. கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் தான் ஏற்படுது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆரோக்கியம் மிக சிறப்பாக இருக்குங்க. உங்களிடம் காணப்படும் மன உறுதி, தைரியம், ஆரோக்கியம் உங்களுக்கு மிக சிறப்பாக இருப்பதால் அதெல்லாம் வைத்திருக்கணும்னா கொஞ்சம் எச்சரிக்கையுடனும் இருங்க. கொஞ்சம் கவனமுடனும் இருக்க வேண்டியது நல்லதுங்க. எந்த ஒரு விஷயத்திலும் வெளியிடங்களில் உணவு உட்கொள்வது எல்லாத்தையும் நீங்கள் தவிர்த்தாலே போதும். ஆரோக்கியம் மிக சிறப்பாக உங்களுக்கு நிறைய இருக்கும். அதிர்ஷ்டமான திசை வடகிழக்கு, அதிர்ஷ்டமான எண் 4, அதிர்ஷ்டமான நிறம் வெளிர் நீலம். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு வெளியிடங்களில் நீங்கள் சாப்பிடுவதை தவிர்ப்பது தாங்க இன்றைய நாள் நல்லது. பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு தந்தையுடன் கொஞ்சம் அனுசரணையான ஒரு போக்கை கடைபிடிப்பது மிக அவசியம். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு புதிய முயற்சிகளில் எங்கேயுமே நீங்கள் ஈடுபட வேண்டாமுங்க இன்றைய நாள். தனுசு ராசிக்கு நன்மை செய்யும் ஹோரை பலன்கள் அப்படின்னு பார்த்தோம்னா சூரியன், செவ்வாய், குரு, சுக்கிர ஹோரைகள் உங்களுக்கு அதிக அனுகூலத்தை கொடுக்குங்க. குரு ஹோரையில் நீங்கள் சுப நிகழ்ச்சிகள் பண்ணலாம். சொத்து சார்ந்த இடங்கள், அரசாங்கம் சார்ந்த விஷயங்கள் செய்தீங்கன்னா மிக சிறப்பாக இருக்குங்க. அதே போல் பணம் சார்ந்த விஷயங்களுக்கு நீங்கள் சுக்கிர ஹோரையும் பயன்படுத்துங்க. கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு நீங்கள் புதன் ஹோரையும் உங்களுக்கு அதிக நன்மைகளை தருங்க. தொழில் சார்ந்த எந்த ஒரு முடிவுகளுக்கும் பார்த்தீங்கன்னா செவ்வாய் மற்றும் குரு ஹோரைகள் உங்களுக்கு அதிக உத்தமமான பலன்களை ஏற்படுத்தி கொடுக்குங்க. எந்த வேலை செய்தாலும் பார்த்தீங்கன்னா அதை நம்பிக்கையோடும் மன உறுதியுடனும் செயல்படும் தனுசு ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதன் குரு பகவானாக விளங்குகிறாருங்க. அப்போ ஒவ்வொரு சனிக்கிழமையுமே நீங்கள் ஆஞ்சநேயரை வழிபடுவது உங்களுக்கு அதிக நன்மைகளை கொடுக்கும். மேலும் நீங்கள் சிவபெருமானை எல்லாம் வணங்கி வந்தீங்கன்னா நினைத்த காரியங்கள் பார்த்தீங்கன்னா தடையில்லாமல் நிறைவேறக்கூடுங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடெல்லாம் செய்துவாங்க. அனைத்து விதமான கஷ்டங்கள் தீரும், மன மகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. குலதெய்வ வழிபாடு மென்மேலும் உங்களுக்கு வளர்ச்சியை அதிகரித்து தரக்கூடியவராக விளங்குவாருங்க. மகர ராசி, மகர லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. 2ஆம் பாவத்தில் சனி பகவானுடைய பயணம் இருக்குது. 3ல் ராகு பகவானும், 4ஆம் பாவத்தில் பார்த்தீங்கன்னா குரு பகவானுடைய பயணம் இருக்குங்க. அதே போல் உங்களுக்கு 9ஆம் பாவத்தில் சந்திரன், கேது பகவானுடைய பயணம் இருக்குது. லாபஸ்தானத்தில் புதன், சுக்கிரனும், விரயஸ்தானத்தில் செவ்வாய், சூரியனுடைய பயணமெல்லாம் இருக்குங்க. அப்போது இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று மகர ராசி அன்பர்களுக்கு
நீங்கள் எதிர்பாராத நன்மைகள் எல்லாமே உங்களுக்கு அதிகமாக கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குங்க. அப்போ உங்களுக்கு மன உறுதி, மனதில் பார்த்தீங்கன்னா திருப்தி, இதெல்லாம் அளிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளுங்க. அப்போ உங்கள் குடும்பத்தில் விருந்தினர்கள் வருகை உங்களுக்கு அதிக உற்சாகத்தை அளிக்கக்கூடிய ஒரு நல்ல மகிழ்ச்சிகரமான ஒரு நாளாக இருக்க போகுது. இன்றைய நாள் மகிழ்ச்சி நிறைந்த நாளாகவும் இன்றைய நாள் உங்களுக்கு காணப்படுங்க. உங்களுடைய செயல்பாடுகளில் இருந்து வந்த சோர்வு எல்லாம் பார்த்தீங்கன்னா குறையக்கூடிய ஒரு வாய்ப்பு நிறைய இருக்குது. உங்களுடைய சிந்தனைகள், திறன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மேம்படக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் இன்றைய நாள் காணப்படுது. அப்போ பேச்சுவார்த்தைகளில் நீங்கள் எல்லாம் முயற்சி பண்ணிங்கன்னா எல்லாமே நல்லபடியாக முடியக்கூடுங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா நீங்கள் திட்டமிட்ட காரியங்கள் எல்லாமே அனைத்துமே பார்த்தீங்கன்னா நல்லபடியாக நிறைவேறக்கூடிய ஒரு நல்ல நாளாக இன்றைய நாள் காணப்படுதுங்க. உங்களுக்கு வெளிநாட்டு வர்த்தக பணிகளில் நன்மைகள் உண்டாகக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் அமைய போகுது. மனதில் பார்த்தீங்கன்னா புதிய ஒரு தேடல்கள் உங்களுக்கு உண்டாகக்கூடுங்க. அப்போ புதுவிதமான ஒரு தேடல்களை நீங்கள் உருவாக்கி கொள்ளக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. தெய்வீக பணிகளில் உங்களுக்கு ஈடுபாடுகள் இன்றைய நாள் உண்டாகுங்க. நிச்சயம் மகிழ்ச்சியான ஒரு நாளாக இருக்க போது குடும்ப பொறுப்புகளில் உற்சாகமாக ஈடுபடுவீங்க. பிள்ளைகள் கேட்டதை எல்லாம் வாங்கி தந்து அவர்களை உற்சாகப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக இருக்குது. உங்களுடைய முயற்சி அனைத்தும் பெற்றோர்களுடைய ஆதரவு, இதெல்லாம் அவர்களுடைய ஆதரவு மூலம் உங்களுடைய முயற்சிகள் வெற்றியாக கூடும். சிலருக்கு பார்த்தீங்கன்னா எதிர்பாராத பணவரவுக்கெல்லாம் வாய்ப்புகள் அதிகமாக உண்டுங்க. சகோதரர் வகையில் உங்களுக்கு ஆதாயங்கள் உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும், அக்கம் பக்கத்தில் இருப்பவங்களோட உதவிகரமாக உங்களுக்கு இருப்பாங்கங்க. அப்போ அக்கம் பக்கத்தில் நீங்கள் அனுசரணையாக இருந்தீங்கன்னா அவங்களுடைய முழு உதவியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்க கொடுங்க. இன்றைய நாள் மகாவிஷ்ணுவை வழிபட மகிழ்ச்சிகள் உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குங்க. வேலை தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா பணியிடத்தில் நீங்கள் உற்சாகமான ஒரு வாய்ப்புகள் எல்லாமே உங்களுக்கு காணப்படும். பணியிடச் சூழல் உங்களுக்கு நிச்சயம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான அளவுக்கு இன்றைய நாள் இனிமையாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குங்க. இன்று மகிழ்ச்சியுடன் பணியாற்றுவீங்க. எந்த வேலையாக இருந்தாலும் எளிதாக ஆற்றக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குங்க. உங்களுடைய திறன் அனைத்தும் வெளிப்படக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் இருக்கு. மேல் அதிகாரிகளோட பாராட்டுக்களை பெறும் வகையில் இன்றைய நாள் மிகச் சிறப்பாக இருக்குது. நீங்கள் வெளிநாட்டில் ஒரு வர்த்தகத்தில் இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு மிக அற்புதமான ஒரு நன்மைகளை உண்டாகக்கூடிய நல்ல நாளாக இருக்குங்க. காதல், திருமணம், குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய துணையுடன் பார்த்தீங்கன்னா நேர்மையாக நடந்து கொள்வீங்க. உங்களுடைய அன்பை நிரூபித்து காட்டக்கூடிய ஒரு நல்ல நாளுங்க. அப்போ குடும்பத்தில் மகிழ்ச்சி, சந்தோஷம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மிக சிறப்பாக இருக்குங்க. உங்களுடைய குழந்தைகள் விஷயங்களில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். அவங்களுடைய ஆரோக்கியம் மிக சிறப்பாக இருக்குது. கல்வியில் நல்ல முன்னேற்றம் இருக்குங்க. அவங்களுக்கு இதுவரை இருந்து வந்த தடங்கல்கள் எல்லாமே சரியாகும். ஆரோக்கியத்தில் சிறு சிறு இடர்பாடுகள், சளி, இருமல் இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருந்திருக்கும். இனிமேல் அதெல்லாம் மிக சிறப்பாக காணப்படுது. நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று நிதி நிலைமையில் மிக சிறப்பான ஒரு வளர்ச்சிகள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. அப்போ இன்று உங்களுடைய கடின உழைப்பிற்காக ஊக்கத்தொகை எல்லாமே கிடைக்கும். அல்லது சலுகை வகையில் ஏதாவது ஒரு பணவரவுகள்லாம் உங்களுக்கு காணப்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குங்க. அப்போ நிதி நிலைமை மிக சிறப்பாக காணப்படுது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ஆரோக்கியமும் மிக சிறப்பாக இருக்குங்க இன்று. அப்போது நீங்கள் தேக ஆரோக்கியத்தோடு இருப்பீங்க. உங்களுடைய ஆரோக்கியத்தை பராமரிக்கிறதுக்கு உங்களை விட வேறு யாருமே இல்லைங்க. அவ்வளவு சிறப்பான முறையில் ஆரோக்கியத்தை பேணக்கூடிய அளவுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு அமையுது. அதிர்ஷ்டமான திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்டமான எண் 8, அதிர்ஷ்டமான நிறம் அடர் நீலம். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு கடன்கள் விஷயத்தில் பார்த்தீங்கன்னா கவனமாக இருக்க வேண்டுங்க. திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு புதிய முயற்சிகளில் யோசித்து ஈடுபடுவது நல்லது. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு மற்றவர்களுடன் பார்த்தீங்கன்னா வீண் விவாதங்களில் நீங்கள் ஈடுபட வேண்டாங்க. அதெல்லாம் தவிர்த்தினாலே உங்களுக்கு இன்றைய நாள் மிக சிறப்பாக அமையுங்க. மகர ராசிக்கு நன்மை செய்யும் ஹோரை பலன்கள்னு பார்த்தீங்கன்னா சந்திரன், செவ்வாய், புதன், சுக்கிர ஹோரைகள் உங்களுக்கு அதிக அனுகூலத்தை கொடுக்குங்க. சுக்கிர ஹோரையில் நீங்கள் சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயங்கள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் செய்தீங்கன்னா மிக சிறப்பாக இருக்குங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா பணம் சார்ந்த விஷயங்களுக்கு, நீங்கள் கல்வி சார்ந்த விஷயங்களுக்கும் புதன் ஹோரை உங்களுக்கு அதிக நன்மைகளை தருங்க. தொழில் சார்ந்த எந்த ஒரு முடிவுகளுக்கும் பார்த்தீங்கன்னா செவ்வாய், சுக்கிர ஹோரைகள் உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும். குடும்பம் சார்ந்த விஷயங்களில் முடிவெடுப்பதற்கு நீங்கள் புதன் ஹோரையை உங்களுக்கு அதிக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்குங்க. சாந்த குணம் கொண்ட மகர ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதன் பார்த்தீங்கன்னா சனி பகவானாக இருக்காருங்க. அப்போ நீங்கள் தன்வந்திரி சுவாமிகளை வழிபடுவதால் விசேஷ பலன்களை எல்லாம் பெறுவீங்க. மேலும் தன்வந்திரி சுவாமிகளை நீங்கள் பிரார்த்தனை செய்வதால் பார்த்தீங்கன்னா மன நிம்மதி, உங்களுக்கும் மன மகிழ்ச்சி எல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக மாறுங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடும் செய்து வாங்க. அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாமே தீருங்க. மன மகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் உங்களுக்கு சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. இப்போ குலதெய்வ வழிபாடு செய்வதால் பார்த்தீங்கன்னா மென்மேலும் உங்களுடைய வளர்ச்சியை அதிகரித்து தரக்கூடியவராக விளங்குவாருங்க.
கும்ப ராசி கும்ப லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு லக்கணத்தில் சனி பகவானுடைய பயணமும், 2ஆம் பாவத்தில் ராகுவும், 3ஆம் பாவத்தில் குரு பகவானுடைய பயணம் இருக்குது. அஷ்டமத்தில் உங்களுக்கு சந்திரன் கேது பகவானுடைய பயணம் இருக்குங்க. 10ஆம் பாவத்தில் புதன் சுக்கிரனுடைய பயணம் இருக்குது. லாபஸ்தானத்தில் செவ்வாய் சூரியனுடைய பயணமெல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகள் எல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் கொஞ்சம் அமைதியுடன் இருங்க. நீங்கள் எதையுமே தைரியத்துடனும் தன்னம்பிக்கையுடனும் உங்களுடைய நம்பிக்கையை இன்றைய நாள் வளர்த்து கொள்ள வேண்டுமுங்க. அதுதான் இன்றைய நாள் உங்களுக்கு அதிக நன்மையை தரும். அப்போ உங்களுடைய தன்னம்பிக்கையை வளர்த்து கொள்ள நீங்கள் நேர்மறை எண்ணத்துடன் இருக்க வேண்டியது அவசியமாக இருக்குங்க. அப்போ நீங்கள் தைரியமாக எந்த ஒரு செயல்பாடுகளையும் துணிந்து உங்களுடைய முழு முயற்சிகளை போட்டீங்கன்னா மட்டும்தான் இன்றைய நாள் பலன்கள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கக்கூடுங்க. அப்போ அக்கம் பக்கம் இருப்பவர்களை எல்லாம் கொஞ்சம் அனுசரித்து செல்ல வேண்டிய ஒரு நாளாகவும், மற்றவர்கள் மீதான கருத்துக்களை நீங்கள் குறைத்து கொள்ள வேண்டும். இன்றைய நாள் குடும்ப விஷயங்களில் பகிர்வதை, யாரிடமும் பகிர்வதை தவிர்ப்பது தாங்க நல்லது. உங்களுடைய குணநலன்களில் பார்த்தீங்கன்னா மாற்றங்கள் உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குங்க. கணவன் மனைவிக்கிடையே பார்த்தீங்கன்னா மனஸ்தாபங்கள்லாம் ஏற்பட்டு நீங்கக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குது. அப்போ பணிச்சுமையினால் உங்களுக்கு சில கோபங்கள் எல்லாம் அதிகரிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குங்க. அதில் கொஞ்சம் கவனமுடன் இருங்க. ஜாமீன் விஷயங்களில் நீங்கள் சிந்தித்து செயல்படுங்க. யாருக்கும் பார்த்தீங்கன்னா முன்ஜாமீனுக்கு கையெழுத்து எதுவும் போடாதீங்க. சாலை பயணங்களில் கொஞ்சம் கவனமுடன் செல்ல வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போது நீங்கள் தொடங்கும் காரியங்கள் அனைத்தும் உங்களுக்கு சாதகமாக முடியணும்னா கொஞ்சம் முழு முயற்சிகள் போட வேண்டும். சிலருக்கு திடீர் செலவுகளால் உங்களுடைய கையிருப்பு எல்லாம் பார்த்தீங்கன்னா குறையக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. இப்போ குடும்பம் தொடர்பான முக்கிய முடிவுகள் எதுவும் இன்று எடுக்க வேண்டாமுங்க. ஏன்னா நண்பர்களுடைய சந்திப்பு உங்களுக்கு மகிழ்ச்சி தருவதாக இருந்தாலும் உணவு வகைகளால் உங்களுக்கு சில அலர்ஜிகளும் உங்களுக்கு ஏற்பட காண்பீங்க. இதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த விஷயங்கள் எல்லாம் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டுமுங்க. பிள்ளைகளின் தேவைகளை எல்லாத்தையும் நிறைவேற்றுவீங்க. உறவினர்களை கொஞ்சம் அனுசரித்து செல்ல வேண்டியது நல்லதுங்க. அதே போல் இன்றைய நாள் ஆஞ்சநேயரை வழிபட உங்களுக்கு நன்மைகள் சற்று அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குங்க. வேலை தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று அதிகமான பணிகள் காரணமாக இன்றைய நாள் நீங்கள் ஓய்வின்றி வேலை செய்யக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ ஓய்வு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பற்றாக்குறையாக இருக்கும். நீங்கள் தொடர்ந்து உங்களுக்கு வேலைகள் இருந்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்குது இன்றைய நாள். அப்போ பணிகளில் சில தவறுகள்லாம் நேரலாம். தூக்கமின்மை இல்லாதனால சில தவறுகள் ஏற்பட வாய்ப்பு அதிகம் உள்ளது. இது உங்களுக்கு மனதளவில் சில கவலைகளை எல்லாம் உண்டாக்கக்கூடுங்க. அப்போ தொழில் விஷயங்களில் கொஞ்சம் எச்சரிக்கையுடனும் கவனமுடனும் இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. காதல், திருமணம், குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்கள் துணையுடனான தேவையற்ற விவாதங்களை இன்றைய நாள் நீங்கள் தவிர்க்க வேண்டுமுங்க. உங்களுடைய மனநிலை தாங்க எல்லாவற்றிற்கும் காரணமாக இருக்குங்க. அதனால் மனதை கொஞ்சம் அமைதியாக வைத்துக்கொள்ளுங்க. நிதானத்தோடு செயல்படுங்க. யாரிடம் பேசினாலும், உங்கள் மனைவியிடனாலும் உறவினர்களிடனாலும் பேசும் பொழுது நிதானமாக இருப்பது நல்லது. உங்களுடைய தேவையில்லாத பேச்சுக்களை இன்றைய நாள் குறைத்தீங்கனாலே போதும், மிக சிறப்பாக இருக்குங்க. அப்போ உங்களுடைய குழந்தைகள் பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் மிக சிறப்பாக இருக்குங்க. அவங்களுடைய கல்வி, அவங்களுக்கு விளையாட்டுத் துறைகளில் இருந்தாங்கன்னா விளையாட்டுத்துறையில் வெற்றி பெறக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் அமைய போகுது. அப்போ அவங்களுடைய ஆரோக்கியம் மிக சிறப்பாக இருக்குது. நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று பணம் இழப்பதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குங்க. கொஞ்சம் கவனமுடன் இருங்க. வீண் விரயங்கள் எல்லாமே அதிகமாகவே இருக்குது. உங்களுடைய நிதிநிலையில் கொஞ்சம் கட்டுப்பாட்டை எல்லாத்தையும் நீங்கள் பராமரிக்க வேண்டுமுங்க. ஏன்னா சனி 12ல் இருப்பது உங்களுக்கு விரய செலவுகளை அதிகமாக கொடுப்பாருங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று சளி ஏற்பட வாய்ப்பு உள்ளதுங்க. சளி, இருமல் இந்த மாதிரியான சில உபாதைகள் எல்லாம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அப்போ வெந்நீர் அதிகமாக பருக வேண்டுமுங்க. குளிர்ச்சியான உணவுகளை எல்லாத்தையுமே நீங்கள் தவிர்க்க வேண்டிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்குதுங்க. அப்போ இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா அதிர்ஷ்டமான திசை தெற்கு, அதிர்ஷ்டமான எண் 5, அதிர்ஷ்டமான நிறம் இளம் சிவப்பு. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் வாழ்க்கை துணையுடன் கொஞ்சம் அனுசரித்து செல்வது நல்லது. சதயம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு தாய் வழி உறவினர்களால் உங்களுக்கு வீண் செலவுகள் ஏற்படக்கூடுங்க. புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்று தந்தை வழியில் சில சங்கடங்கள் எல்லாமே உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குங்க. கும்ப ராசிக்கு நன்மை செய்யும் ஹோரை பலன்கள்னு பார்த்தீங்கன்னா சந்திரன், செவ்வாய், புதன், சுக்கிர ஹோரைகள் இவர்களுக்கு அதிக அனுகூலத்தை கொடுக்குங்க. சுக்கிர ஹோரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் செய்தீங்கன்னா மிக சிறப்பான ஒரு பலன்களை கொடுக்கும். பணம் சார்ந்த விஷயங்களுக்கும் கல்வி சார்ந்த ஒரு முயற்சிகளுக்கும் புதன் ஹோரை உங்களுக்கு அதிக நன்மைகளை தருங்க. தொழில் சார்ந்த எந்த ஒரு முடிவுகளுக்குனாலும் பார்த்தீங்கன்னா செவ்வாய், சுக்கிர ஹோரைகள் உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்குங்க.
குடும்பம் சார்ந்த விஷயங்களில் முடிவெடுப்பதற்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் புதன் குறையை உங்களுக்கு அதிக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்குங்க. மற்றவர்களிடம் மதிப்போடும் மரியாதையோடும் பழகக்கூடிய கும்பராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதன் சனி பகவானாக இருப்பதால் நீங்கள் ஐயப்பனை வணங்கி வந்தீங்கன்னா உங்களுக்கு நன்மைகள் சற்று அதிகமாக ஏற்படக்கூடுங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடெல்லாம் செய்துவாங்க, அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாம் தீருங்க, மனமகிழ்ச்சி அடைவீங்க, குடும்பத்தில் உங்களுக்கு சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. இப்போ குலதெய்வ வழிபாடு நீங்கள் செய்து வருவதால் பார்த்தீங்கன்னா மென்மேலும் உங்களுடைய வளர்ச்சிகள் மேம்படக்கூடிய ஒரு நல்ல காலமாக மாற்றுவாருங்க. மீன ராசி மீன லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. இப்போ லக்கணத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராகு பகவானுடைய பயணம் இருக்குங்க. 2ஆம் பாவத்தில் குரு பகவானும், 7ல் பார்த்தீங்கன்னா சந்திரன் கேது பகவானுடைய பயணம் இருக்குது. 9ஆம் பாவத்தில் புதன் சுக்கிரனுடைய பயணமும், 10ல் பார்த்தீங்கன்னா செவ்வாய் சூரியனுடைய பயணம் இருக்குங்க. விரயஸ்தானத்தில் உங்களுக்கு சனி பகவானுடைய பயணமெல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று மீனராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் அறிவுபூர்வமான ஒரு செயலாற்றுவதன் மூலம்தான் இன்றைய நாளை நீங்கள் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நீங்கள் கையாளக்கூடிய ஒரு சூழ்நிலைகள்லாம் ஏற்படுங்க. அப்போ இன்றைய நாள் நீங்கள் சாதகமாக ஆக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய திறமைகளை முழு திறமைகளையும் நீங்கள் போட வேண்டியது நல்லதுங்க. அப்போ உங்களுடைய கையில் இதாங்க இருக்குது. அப்போ அமைதியாகவும் இருங்க, ஒரு சில விஷயங்களில் தைரியத்துடன் இருங்க, தன்னம்பிக்கை இன்றைய நாள் வளர்த்து கொள்ளக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. நேர்மறை எண்ணங்களையும் வளர்த்து கொள்ளுங்க. இன்றைய நாள் எதிலுமே பார்த்தீங்கன்னா சுறுசுறுப்புடன் செயல்படக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குது. ஒரு சிலருக்கு கணவன் மனைவிக்கிடையே ஒரு ஒற்றுமைகள் அதிகரிக்கக்கூடும். அதே போல் நண்பர்களுடன் சிறு தூர பயணங்கள் எல்லாம் சென்று வரக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்குங்க. தேவையற்ற விவாதங்களை வாதங்களை எல்லாத்தையும் நீங்கள் தவிர்ப்பது இன்றைய நாள் நல்லதுங்க. அப்போ உங்களுடைய எண்ணங்களை செயல் வடிவில் மாற்றணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய முயற்சி தாங்க இன்றைய நாள் நல்லாயிருக்கும். அப்போ சிந்தனையின் போக்கில் சில மாற்றங்கள் உங்களுக்கு உண்டாகும். சமூக பணிகள் இருந்தீங்கன்னா உங்களுடைய செல்வாக்கு எல்லாம் உயரக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குங்க. கலை சார்ந்த துறைகள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு மதிப்பு மரியாதை எல்லாம் மேம்படக்கூடிய மிக சிறப்பான ஒரு நாளாக இன்றைய நாள் அமைய போகுதுங்க. அப்போ புதிய முயற்சிகளை நீங்கள் பிற்பகலுக்கு மேலே நீங்கள் தொடங்குங்க. அதே போல் குடும்பம் தொடர்பான எந்த ஒரு முக்கிய முடிவுகள் எடுப்பதில் பெரியோர்களுடைய நீங்கள் ஆலோசனைகளை எல்லாம் கேட்டு அதன் பிறகு அதை முயற்சி பண்ணுங்க. அதுதான் உங்களுக்கு இன்றைய நாள் மிக சிறப்பாக இருக்கும். உங்களுடைய வாழ்க்கை துணையால் ஆதாயங்கள் கிடைக்க வாய்ப்பு அதிகம் உள்ளதுங்க. சிலருக்கு எதிர்பாராத பண வரவுடன் திடீர் செலவுகளும் உங்களுக்கு ஏற்படுங்க. அப்போ சகோதரர்கள் உதவி கேட்டு வருவாங்க. நண்பர்கள் கொஞ்சம் அனுசரணையாக உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்கு. இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா மீனராசி அன்பர்கள் விநாயகரை வழிபட உங்களுடைய புதிய முயற்சிகள் எல்லாமே வெற்றிகரமாக அனுகூலமாக உங்களுக்கு சாதகமாக முடியக்கூடிய ஒரு நல்ல நாளாக இன்றைய நாள் அமையுங்க. வேலை தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று நீங்கள் சிறப்பாக பணியாற்றுவதற்கு இன்றைய நாள் அனுகூலமாக இருக்காதுங்க. அப்போ கொஞ்சம் முயற்சிகள் கொஞ்சம் திட்டமிடுதல் இதெல்லாம் உங்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமாக ஆக்கும். பணிகளில் சில தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் முறையாக நீங்கள் எந்த ஒரு செயலையுமே முறைப்படி நீங்கள் செய்வது தான் இன்றைய நாள் அவசியமாக இருக்குங்க. அப்போ தொழில் வளர்ச்சி உங்களுக்கு மிதமாகத்தாங்க காணப்படுது. காதல் திருமணம் குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று நீங்கள் சிறிய விஷயத்தை கூட பெரிய அளவில் காண்பிக்கக்கூடிய அளவுக்கு இன்றைய நாள் சிந்தனைகளை சிதறிச்சு விட்டுருவீங்க. அதனால் குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன சண்டைகள் அதிகமாக ஆகும். இதனால் உங்கள் உறவுகளில் சில விரிசல்கள் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. அப்போ உங்களுடைய கணவனாக இருந்த மனைவியிடம் மனைவியாக இருந்த கணவனிடம் விட்டு கொடுத்து செல்வது தாங்க இன்றைய நாள் நல்லது. குடும்பத்துக்கு தேவை மகிழ்ச்சி. அப்போ மகிழ்ச்சி வேணும்னா நீங்கள் இருவரும் புரிந்து கொண்டு வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையை இன்றைய நாள் அமைச்சு கொள்ளுங்க. அதுதான் இன்றைய நாள் நல்லது. ஏன்னா மகிழ்ச்சி சற்று குறைந்து காணப்படுவதால் நீங்கள் கொஞ்சம் நிதானத்தோடும் பொறுமையோடும் இருப்பது அவசியம். நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று பணப்பற்றாக்குறை உங்களுக்கு அதிகமாக காணப்படுதுங்க. அப்போ பொறுப்புகளும் உங்களுக்கு அதிகமாக காணப்படுவதால் கையில் இருக்கக்கூடிய பணம் எல்லாம் உங்களுக்கு சற்று குறையக்கூடிய ஒரு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதனால் எந்த ஒரு இடத்துலையுமே நிதி நிலைமையில் கொஞ்சம் எச்சரிக்கையுடன் இருங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று ஒவ்வாமை காரணமாக சளி இருமல் போன்ற தொல்லைகள் எல்லாம் உங்களுக்கு ஏற்படலாம். குளிர்ச்சியான உணவு வகைகளை தவிர்ப்பது நல்லது. வெளியிடங்களில் உணவு உட்கொள்வதையும் தவிர்த்துருங்க. அதே போல் யோகா தியானம் போன்ற செயல்பாடுகளில் ஈடுபடுங்க. ஆரோக்கியம் பார்த்தீங்கன்னா மிக சிறப்பாக அமையக்கூடுங்க. அதிர்ஷ்டமான திசை கிழக்கு, அதிர்ஷ்டமான எண் 4, அதிர்ஷ்டமான நிறம் இளநீலம். புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு வாழ்க்கை துணையின் மூலம் பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சி தரும் செய்திகள் இன்றைய நாள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக இருக்க போகுது.
உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு பிள்ளைகளால் உங்களுக்கு பெருமையும் மகிழ்ச்சியும் ஏற்படக்கூடிய ஒரு நன்மை நிறைந்த நாளாக இருக்குங்க. ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு கடன் வாங்குவதை கண்டிப்பாக இன்றைய நாள் தவிர்ப்பது தாங்க இன்றைய நாள் மிக சிறப்பாக இருக்கும். மீன ராசிக்கு நன்மை செய்யும் ஹோரை பலன்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, சூரியன், செவ்வாய், குரு, சுக்கிர ஹோரைகள் உங்களுக்கு அதிக அனுகூலத்தை கொடுக்குங்க. குரு ஹோரையில் சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த, சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் சார்ந்த விஷயங்கள் இதெல்லாம் செய்தீங்கன்னா மிக சிறப்பாக இருக்குங்க. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர ஹோரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு நீங்கள் புதன் ஹோரையும் உங்களுக்கு அதிக நன்மைகளை தருங்க. தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய், புதன், குரு ஹோரைகள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உத்தமமான பலன்களை ஏற்படுத்தி கொடுக்குங்க. மற்றவர்களிடம் சார்ந்து வாழ நினைக்காத மீன ராசி, மீன லக்கண அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதனாக விளங்குபவர் குரு பகவானாக இருக்காருங்க. எனவே நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவன் மற்றும் முருகப்பெருமானை வணங்குவதால் உங்களுக்கு எல்லா விதமான சகல சௌபாக்கியங்களும் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பாங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடும் நீங்கள் செய்து வந்தீங்கன்னா அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாமே உங்களுக்கு தீரும், மனமகிழ்ச்சி அடைவீங்க, குடும்பத்தில் உங்களுக்கு சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. குலதெய்வ வழிபாடு நீங்கள் செய்து வந்தீங்கன்னா தொடர்ந்து உங்களுடைய வளர்ச்சி, உங்களுடைய தொழில் வளர்ச்சி, முன்னேற்றங்கள் எல்லாமே அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல காலமாக மாற்றி தருவாருங்க. மேலும் இன்றைய தினம் அனைத்து அன்பர்களுக்கும் நல்ல காலமாகவும் இனிய காலமாகவும் அமைய எங்களுடைய வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.